எல்லாருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆஹ் பிள்ளைகள் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறது ஏலெவல் சயின்ஸ் ஸ்ட்ரீம். ஏலெவல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் சம்பந்தப்பட்ட ஒரு தெளிவூட்டல் செஷன் ஒன்று இது. சரி, ஏலெவல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் சம்பந்தமான ஒரு தெளிவூட்டல் வகுப்பு ஒரு செஷன் ஒன்று தான் இது, நிகழ்ச்சி ஒன்று. நிறைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓரளவு முடிஞ்ச உடனே ஏலெவல் சயின்ஸ் படிக்கிறதுக்கு வெளிக்கிட்டுறாங்க. வலிக்கிட்டு அவங்களால தொடர்ந்து படிக்க முடியாத ஒரு சில காரணங்களால் இடையில விலகி போகிறாங்க. அதாவது என்னன்னு சொல்லிச்சுன்னா, அவங்க ஏலெவல் சயின்ஸ்னா என்னன்னு சொல்லி தெரியாமல் வராங்க. அடுத்தது ஏலெவல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் சொல்லிச்சுன்னா இனியோ பெரிய கஷ்டமான பாடம்னு சொல்லி நினைச்சு அதிகமான மாணவர்கள் வந்துட்டு ஏலெவல் சயின்ஸ் ஸ்ட்ரீமுக்கு வராமலும் போகிறாங்க. ஏலெவல் சயின்ஸ் ஸ்ட்ரீமுக்கு நிறைய அதிகமான மாணவர்கள் ஏலெவல் சயின்ஸ் ஸ்ட்ரீமுக்கு வராமலும் போகிறாங்க. இந்த விடயங்களுக்காக வேண்டித்தான் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த ஏலெவல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் சம்பந்தமான ஒரு தெளிவூட்டல் செஷன் ஒன்று நடத்துவோம்னு சொல்லி ஏற்பாடு செஞ்சிருந்தோம். இன்றைக்கு 2026 பிப்ரவரி 27 அன்று இரவு 8:30 நடக்கிறேன்னு சொல்லி போட்டிருந்தேன். ஓகே, அந்த வேலை நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி பிள்ளைகள், இதில் ஏலெவல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் சரிண்ணே. ஏலெவல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், சயின்ஸ் ஸ்ட்ரீமில் ரெண்டு செக்ஷன் இருக்குது. ஒன்று ஃபிசிக்கல் சயின்ஸ் இருக்குது, இன்னொன்று பயாலஜிக்கல் சயின்ஸ்ன்றது. அதாவது நீங்கள் சொல்ல போனால் பயோ மெட்ஸ். அதாவது ஃபிசிக்கல் சயின்ஸ்ன்னு சொல்லிச்சுன்னா மெட்ஸ், பயாலஜிக்கல் சயின்ஸ்னா சயின்ஸ். அதாவது அப்படி சொல்கிறது இல்லை, பொதுவாக சொல்கிறது வந்து ஃபிசிக்கல் சயின்ஸ் பயாலஜிக்கல் சயின்ஸ் தான். சரி தானே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பயாலஜிக்கல் சயின்ஸ் எடுத்தீங்கன்னா எலோவில் தெரியுது, நான் 3 பாடம் எடுக்கணும். எலோவில் 3 பாடம் இருக்கணும். இதில் நீங்கள் பயாலஜிக்கல் சயின்ஸ் எடுக்கணும்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் பயாலஜி கெமிஸ்ட்ரி இது ரெண்டும் நீங்கள் கட்டாயம் எடுத்தாகணும். அதோட பயாலஜி கெமிஸ்ட்ரி இது ரெண்டும் நீங்கள் கட்டாயம் எடுத்தாகணும். அதோட நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லிச்சோன்னா, ஒன்று ஃபிசிக்ஸ் எடுக்கலாம், அல்லது ஃபிசிக்ஸுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யலாம்னா எக்ரி எடுக்கலாம். ஒன்று ஃபிசிக்ஸ் எடுக்கலாம், அல்லது ஃபிசிக்ஸுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் எக்ரி எடுக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த ஃபிசிக்ஸ் எடுக்காமல் எக்ரி எடுக்கிறதுல உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் உண்டு. என்னன்னு சொல்ல டிஸ்அட்வான்டேஜ் உண்டு. உங்களால் மெயினான ஏலெவல், அதாவது நீங்கள் ஏலெவல் முடிச்சுட்டு நீங்கள் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் போவீங்க. யூனிவர்சிட்டி போகக்குள்ள மெயினான ஒரு சில கோர்ஸுகளுக்கு, அதாவது மெடிசின், அதோட மெடிசின், டென்டல், அது சம்மந்தப்பட்ட மெயினான ஒரு சில கோர்ஸ்களுக்கு உங்களுக்கு எக்ரி எடுத்துருந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களால் என்ன செய்யலாது என்ட பண்ணலாம் போயிடும். ஆனால் ஃபிசிக்ஸ் எடுத்திருந்தா மட்டும்தான் உங்களை என்ன செய்யலாம் போகலாம். பொதுவாக வந்துக்கிட்டு ஏலெவல் பயாலஜி சயின்ஸில் பயாலஜி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் இது 3 தான் எடுப்பாங்க. எக்ரி எடுக்கிறது குறவு. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபிசிக்கல் சயின்ஸ் பொதுவாக மெடிசின் சொல்கிறது சரி தானே. ஃபிசிக்கல் சயின்ஸில் பொதுவாக எடுக்கிறது கம்பைமெண்ட்ஸ் எடுப்பாங்க. அடுத்து வந்துட்டு ஃபிசிக்ஸ் கம்பைமெண்ட்ஸ், அடுத்தது ஃபிசிக்ஸ். இது ரெண்டும் நீங்கள் கட்டாயம் எடுத்தாக வேண்டியது, கம்பல்சரியாக நீங்கள் கட்டாயம் எடுத்தாகணும். அதோட நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் 3வது பாடமாக ஒன்று கெமிஸ்ட்ரி எடுக்கலாம் அல்லது ஐசிடி எடுக்கலாம். கெமிஸ்ட்ரி எடுக்கலாம் அல்லது ஐசிடி எடுக்கலாம் சரிதானே. இதில் பாருங்க, நீங்கள் உங்களுக்கு பயாலஜி சயின்ஸ் ஆக்களுக்கு சென்னதே போல தான் முக்கியமான ஒரு சில கோர்ஸ், அதாவது இன்ஜினியரிங், இஎம், டிஎம் இப்படியான ஒரு சில முக்கியமான கோர்ஸ்களுக்கு நீங்கள் ஐசிடி எடுத்தீங்களான்னு சொன்னால் உங்களால் அப்ளை பண்ணிடலாம் போகும். ஐசிடி எடுத்திருந்தா ஏலெவல் கெமிஸ்ட்ரிக்கு பதிலாக நீங்கள் ஐசிடி எடுத்தீங்களான்னா உங்களால் அப்ளை பண்ணிடலாம். மற்றபடி மற்ற கோர்ஸ் எல்லாம் எந்த பிரச்சனையும் ஒன்றும் இல்லை. மற்ற கோர்ஸ் எல்லாம் உங்களுக்கு எந்த கேஸ் ஒன்றும் இல்லை சரிதான். அடுத்தது சிலபஸ் பற்றி பார்ப்போம். சிலபஸ் எடுத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா சரிதானே. முதலாவது ஃபிசிக்ஸில் சிலபஸ் சொல்ல பார்ப்போம். ஃபிசிக்ஸில் சிலபஸ் எடுங்க பாருங்க. இதான் வந்துட்டு ஃபிசிக்ஸில் சிலபஸ். இதை பார்த்தீங்கன்னா 600 பாட வேலை, ஸ்கூல் சிலபஸ் ஏற்ற மாதிரி 600 பாட வேலைக்கு ஏற்ற மாதிரி சிலபஸ் இருக்குது. இதில் 11 அலகுகள் இருக்குது, 11 யூனிட் இருக்குது மொத்தமாக. இதில் பாருங்க, முதலாவது யூனிட் வந்துட்டு மெஷர்மெண்ட் வரும், அளவீடு. ரெண்டாவது இப்போ மெக்கானிக்ஸ் வரும். அடுத்தது வேவ்ஸ் அண்ட் இது வரும்னா சவுண்ட் அண்ட் வேவ்ஸ் வரும், அதாவது வைப்ரேஷன் வேவ்ஸ் வரும். ஸோ ஆசிலேஷன் அண்ட் வேவ்ஸ் சொல்கிறது. ஓகே, சவுண்ட் அண்ட் லைட்ன்றது.
அடுத்து வந்துட்டு ஹீட் வரும், அதாவது தெர்மோபிசிக்கல்ஸ் அது சரி. அடுத்தது ஈர்ப்பு புலம், மின் புலம் சரிண்ணே. அடுத்தது காந்தப்புலம் இருக்காரு, ஓட்ட மின்னியல். அடுத்தது பார்த்தீங்கன்னா சார் எலக்ட்ரானிக். அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் விண்டர்ஸ். அடுத்தது உம், சடமும் கதிர்ப்பும் சரிதானே. சடமும் கதிர்ப்பும் சரிதானே. இந்த 11 யூனிட் தானே என்ன இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஃபிசிக்ஸில் இருக்கிறது. இதில் பாருங்கன்னா அளவீடு. இந்த அளவீடுன்றது எதுவும் ஒரு சின்ன ஒரு பாடம். ஒவ்வொரு அலகுகள் சம்மந்தப்பட்டு வருவார். அலகுகள் சம்மந்தப்பட்ட விடயங்கள் இருக்கும். அதோட சேர்ந்து அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அளவீடுகளில் ஒரு சில அளவீட்டு கருவிகள் படிப்பீங்க. அளவீட்டு கருவிகள் படிப்பீங்க. அளவீட்டு கருவிகள் எப்படி அளக்குறது சில விஷயங்கள் படிப்பீங்க. அடுத்தது பாருங்க பொறியியல் சரிதான். இந்த பொறியியல் இருக்காது. இந்த பொறியியல் எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பொறியியலில் தான் நீங்கள் ஏற்கனவே ஓவரால் சயின்ஸில் ஃபிசிக்ஸில் பார்த்துருப்பீங்க. ஒரு சில விஷயங்கள் அதாவது இந்த வேகம், இடப்பெயர்ச்சி, கதி, புவியீர்ப்பின் இயக்கம், அப்படியான விடயங்கள் ஒரு சிலது பார்த்துருப்பீங்க. அடுத்தது ஒரு சில இந்த விசைகள் சம்மந்தப்பட்ட விடயங்கள் பார்த்துருப்பீங்க. சமநிலை, திருப்பம், அது இதுன்னு சொல்லி. அதோட ஹைட்ரோ சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதாவது அடர்த்தி, சார அடர்த்தி அப்படின்ற ஒரு சில விடயங்கள், ஆக்கியமிசத்துவம் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு எங்கே வரும்னு சொன்னால் இந்த பொறியியலுக்குள்ள வரும். இந்த பொறியியல்ன்றது ஒரு பெரிய ஒரு யூனிட் ஒன்று. அடுத்து பாருங்க இந்த சவுண்ட் அண்ட் லைட். இதுவும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஓ லெவல் சயின்ஸில் படிச்சிருப்பீங்க. இந்த எளிமை இசையக்கம், அதாவது இந்த வேவ்ஸ் பார்த்துருப்பீங்க, அலைகள் பார்த்துருப்பீங்க. இந்த அலைகள் பார்த்துருப்பீங்க. அந்த இதுகள் மற்ற வந்து லைட். லைட் அதாவது ஒளி அலை. ஒளி அலை இது வந்துட்டு அந்த குவிவில்லை, குளிர்வில்லை, இது சம்பந்தப்பட்ட விடயங்கள் பார்த்துருப்பீங்க. இது சம்பந்தப்பட்ட விடயங்கள் எதில் வருவான்னு சொன்னால் இந்த அறிக்கிற அலகு 3, அதாவது இந்த 3வது யூனிட்ல வருவார். சரி, இதுவும் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு யூனிட்டாக இருக்கு. அடுத்தது பாருங்கன்னு சொல்லி சொன்னா இந்த வெப்ப பௌதிகவியல் சரிதானே. இது இது வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா இந்த அதுவும் நீங்க ஓ லெவல்ல இதுல ஒரு சின்ன ஒரு பேசிக் ஒன்று பார்த்துருப்பீங்கடா. என்னடா இவர் கியூ சமன் எம்சி தீட்டா, கியூ சமன் சி தீட்டா, அதாவது தன்வெப்ப கொள்ளளவு, வெப்ப கொள்ளளவு, அது வெப்ப கடத்துறது, அப்படியான ஒரு சில விஷயங்கள் எங்க செஞ்சுன்னா இந்த அறிக்கிற வெப்ப பகுதிகள் பாடங்களை படிப்பீங்க. அடுத்தது ஈர்ப்பு புலம். இந்த ஈர்ப்பு புலம்ன்றது எதுன்னு சொல்லிதுன்னா ஈர்ப்பு புலம்ன்ற எதுவும் இல்லை. அதாவது அந்த ஈர்ப்பு ஈர்ப்பு சக்தி, அதாவது புவி வந்துட்டு ஈர்க்காரு தானே. அதில் புவி ஈர்ப்பாரு, அல்லது ஒரு பொருளை பக்கத்து இன்னொரு பொருளை பக்கத்தில் வச்சிருந்தா அந்த ரெண்டு பொருட்களுக்கு இடையில ஈர்ப்பு, அப்படியான விடயங்கள் வந்துட்டு இந்த ஈர்ப்பு புலத்தில் படிப்பீங்க. அடுத்தது மின்புலம், எலக்ட்ரிக் ஃபீல்ட். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றது அதுவும் வந்துக்கிட்டு ஒரு அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட், அதாவது மின் ஏற்றத்தால, மின் சக்தி, அதாவது மின் ஏற்றத்தால அந்த இதால் வந்துட்டு வார ஒரு கவர்ச்சி விஷயம் உண்டு. அதால் வர ஒரு கவர்ச்சி, அந்த விஷயங்கள் வந்துட்டு எங்கன்னு சொன்னால் இந்த மின்புலங்கள் வரும். காந்தப்புலம். காந்தப்புலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே மாதிரி என்னன்னு சொல்லிச்சுன்னா காந்த விசை, அதாவது காந்தத்தால காந்தப்புலம் சரி. அந்த காந்த விசையால வர கவர்ச்சி, அந்த விடயங்கள் வந்துட்டு இந்த இருக்கிற காந்தப்புலத்தை படிப்பீங்க. அடுத்தது ஓட்டமின்னியல். இந்த ஓட்டமின்னியலும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓலோவில் பார்த்துருப்பீங்கடா. இதுவும் வந்துட்டு ஒன்று இருக்குன்னு சொன்னால் அந்த தடை, பி சமன் ஐஆர், அந்த விடயங்கள் இருக்கு தானே. அது கொஞ்சம் அட்வான்ஸாக இங்கே படிக்க போகிறீங்க இந்த ஓட்டமின்னியலில். அடுத்தது எலக்ட்ரானிக்ஸ். எலக்ட்ரானிக்ஸும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸும் வந்துட்டு நீங்கள் ஏற்கனவே ஓலோவில் பார்த்துருப்பீங்க, பேசிக் ஒன்று பார்த்துருப்பீங்க. அதில் கொஞ்சம் அட்வான்ஸாக இங்கே பார்க்க போகிறீங்க. அதில் இருக்கிற அந்த அங்கே ஓலோவில் இருக்கிற மாதிரி சர்க்யூட் ரீகேப் இருப்பார், அடுத்த டிரான்சிஸ்டர் இருப்பார். இது இந்த அது சம்மந்தப்பட்ட விடயங்கள் தான் நீங்கள் வரப்போது. அதை கொஞ்சம் இங்கே அட்வான்ஸாக பார்க்க போகிறீங்க. அடுத்தது இது என்ன பார்த்தீங்கன்னா சடத்தின் பொறியியலியல் போல். இதில் பாருங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த ஒரு லாஸ்டிக்கே இழுக்கிங்க, அந்த லாஸ்டிக் கொண்டு இழுக்கிங்க. அதில் வந்துட்டு அந்த மீள்தன்மை ஒன்று இருக்கும், மீளில் அழுத்த சக்தி இருக்கும். அடுத்தது ஒரு சில நீர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா பிசுக்கும் இருக்கும். இது சம்மந்தப்பட்ட விடயங்கள் வந்துட்டு இந்த 10ஆம் யூனிட்ல படிப்பீங்க. அடுத்து 11வது யூனிட். 11வது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கதிர்ப்பு நடக்கும், அது சம்மந்தப்பட்ட விடயங்கள் வந்துக்கிட்டு இந்த இருக்கிற 11வது யூனிட்ல படிப்பீங்க. இதாண்டா வந்துட்டு உங்களோட ஃபிசிக்ஸுக்குரிய இதான் வந்துட்டு உங்களோட ஃபிசிக்ஸ்க்குரிய, அதாவது பௌதிகவியல் சரி தானே, பௌதிகவியல் ஃபிசிக்ஸுக்குரிய சிலபஸாக இருக்கும். ஃபிசிக்ஸுக்குரிய சிலபஸாக இருக்கும். அடுத்தது பார்ப்போம் கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரிக்குரிய சிலபஸ் எடுத்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா இதில் மொத்தம் 14 யூனிட் இருக்கும். அதே மாதிரி என்ன 600 பாட வேலைக்கு ஏற்ற மாதிரி ஸ்கூல் டைனபிளில் 600 பாட வேலைக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யணும்னா இந்த பாட வேலைகள் போட்டிக்கணும் ஒவ்வொரு யூனிட்டுக்கும்.
இதுல முதலாவது யூனிட் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அணு கட்டமைப்புன்னு சொல்றது தானே. முதலாவது யூனிட்டை பார்த்தீங்கன்னா அணு கட்டமைப்புன்னு சொல்றது ஒரு 35 பாடவழிக்கு வராது. ரெண்டாவது யூனிட்டை பார்த்தீங்கன்னா பிணைப்பு கட்டமைப்பு, பிணைப்பும் கட்டமைப்புன்றது இது ஒரு 35 பாடவழிக்கு வரும். இது ரெண்டையும் சேர்த்து என்ன சொல்றேன்னு சொல்லிச்சுன்னா ஜென்ரல் கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவோம். இது ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஜென்ரல் கெமிஸ்ட்ரின்னு சொல்றது. முதலாவது யூனிட்டையும் ரெண்டாவது யூனிட்டையும் ரெண்டையும் சேர்த்து ஜென்ரல் கெமிஸ்ட்ரி சொல்றேன். இதுல நிறைய முதலாவது யூனிட் ரெண்டாவது யூனிட், முதலாவது யூனிட்ல பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த முதலாம் அயனாக்க சக்தி, அணு ஆரைகள், இலத்திர நிலை அமைப்பு, இந்த இலத்திரன் எப்படி இருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா முதல் அயன சக்தி பார்த்தா முதல்ல இலத்திர நாட்ட சக்தி, மின் எதிர்த்தன்மை, மின் எதிர்த்தன்மை, இலத்திர ஏற்ற சக்தி, இப்படியான விடயங்கள் எதில் வரும்னு சொல்லிச்சுன்னா இந்த அறிக்கை முதலாவது யூனிட்ல வருவார். இந்த ரெண்டாவது யூனிட்ல பார்த்தீங்கன்னு சொன்னா ரெண்டாவது யூனிட்ல பிணைப்பு சம்பந்தப்பட்ட விடயங்கள் வரும். அதாவது ஒவ்வொரு ரெண்டு மூலக்கூறுகளுக்கு இடையில எப்படி பிணைப்புகள் உருவாகுது, இந்த சாலகங்கள் எப்படி உருவாகுது, அது ரெண்டு மூலக்கூறு, அதாவது ஒரு மூலக்கூறுல இருக்கிற ஒரு தனிப்பட்ட ஒரு ஆள்ற கலப்பு சம்பந்தப்பட்ட விடயங்கள், மூலக்கூற்று என்னென்ன வடிவம், ஒவ்வொரு மூலக்கூறுலையும் என்ன மையான சம்பந்த சார்பா என்னென்ன வடிவங்களை தருவாரு, இப்படியான விடயங்கள் எல்லாம் வந்துட்டு என்ன செய்யணும்னு சொன்னா இந்த இருக்கிற ரெண்டாவது பாடத்துல படிப்பேன், ரெண்டாவது யூனிட்ல படிப்பீங்க இந்த ரெண்டாவது சாப்டர்ல. இதுல கொதிநிலைகள் அது சம்பந்தமா நிறைய விடயங்கள் இதுல படிப்போம். இது ரெண்டையும் சேர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஜென்ரல் கெமிஸ்ட்ரின்னு சொல்றது. அடுத்து இந்த மூணாவது யூனிட், மூணாவது யூனிட் எடுத்தீங்கன்னு சொன்னா இரசாயன கணித்துகள்னு சொல்றது. இந்த இருக்கிறது தானே இந்த இரசாயன கணித்துகள்னு சொல்றது. இரசாயன கணித்தல்கள், இந்த இரசாயன கணித்தல்கள்னு சொல்லி சொன்னா என்னன்னா இதுவும் நீங்க ஓலோ பேசிக் ஒன்று பார்த்துருப்பீங்க. இந்த மூலர் திணிவு, செறிவு, ஒரு சில இந்த அவகாதர மாறிலி, மூலக்கூறுகள் எண்ணிக்கை, இப்படியான ஒரு சில விஷயங்கள் தானே வரப்போகுதுண்டா இங்க வர இங்கேயும் அதே விஷயங்கள்லாம் அப்படி தொடர்ந்து போக போதும். அதுல கொஞ்சம் அட்வான்ஸா இங்க வரும். அதுல கொஞ்சம் அட்வான்ஸா இங்க வரப்போகுது, வேற ஒன்றும் இல்லை. சரி. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா நாலாவது யூனிட் ஆனால் சடப்பொருள்களின் பௌதிக, அதாவது சடப்பொருள், அதாவது கேசஸ் சொல்ல சடப்பொருள், சடப்பொருள்களின் நிலைகள், அதாவது சடத்தின் வாயு நிலைன்னு சொல்றது. இப்போ கேசஸ் சொல்றேன், அதாவது வாய்க்கள் சம்பந்தப்பட்ட விடயங்கள் பார்ப்போம். அதாவது நீங்க ஓலோலையும் இது சம்பந்தமான விடயங்கள் கொஞ்சம் பார்த்துருப்பீங்க. இந்த போயிலின் விதி, அவகாதர விதி, சார்ல்ஸின் விதி, இந்த விடயங்கள் அது சம்பந்தப்பட்ட விடயங்கள் அப்படி கொஞ்சம் அட்வான்ஸாக இங்கே வரப்போகுது இந்த நாலாவது யூனிட்ல. வேற ஒன்றும் இல்லை, இதில் வரப்போகுது சின்னதுதான். சரிதான். ஓகே. அடுத்தது அஞ்சாவது யூனிட் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது யூனிட் சக்தியல்னு சொல்றது. சரிதான், சக்தியல் எனர்ஜெட்டிக்ஸ் சொல்றேன். என்ன அஞ்சாவது யூனிட்டை பாரு எனர்ஜெட்டிக்ஸ்ல. இதுல ஒவ்வொரு சக்திகள் சம்பந்தப்பட்ட விடயங்கள் இருக்கும். அதாவது ஒவ்வொரு மூலக்கூறும் உருவாக போக்குள்ள எவ்வளவு சக்தியில வெளியிடுறாரா, இல்ல உள்ளெடுக்காரா. அதாவது நீங்க உடலையும் பார்த்திருப்பீங்க, அகவெப்ப தாக்கம், புறவெப்ப தாக்கம், அகவெப்பம் புறவெப்பம்னு சொல்லி பார்த்திருப்பீங்க. அந்த சம்பந்தப்பட்ட விடயங்கள் அதாவது ஒவ்வொரு ஒரு வகையான சக்திகள் இங்கே பார்ப்போம். அதாவது பிணைப்பு பெரிய சக்தி, அதாவது பிணைப்பு உடைய போக்குள்ள சக்தி எவ்வளவு சக்தியை வெளியிடுறது, அதாவது ஒருத்தர் கரைய போகல எவ்வளவு சக்தியை வந்துட்டு வெளியிடுறாரா இல்லை உள்ள இருக்காரான்றது. அடுத்து வந்துட்டு பிணைப்போடு உருவாகிறது. அயனாக்க சக்தி, முதலாம் அயன சக்தி, ரெண்டு அயன சக்திகள், இலத்திரன் ஆட்ட சக்தி, ஒரு இலத்திரன் ஏற்ற சக்திகள், அப்படியான ஒரு சில விடயங்கள் வந்துட்டு எங்க சொல்லிச்சுன்னா இந்த இருக்கிற சக்திகளுக்குள்ள படிப்போம். இருக்கிற எனர்ஜெட்டிக் சக்திகளுக்குள்ள படிப்போம். அடுத்தது ஆறாவது யூனிட். ஆறாவது யூனிட் பார்த்தீங்கன்னா எஸ்பிடி தொகுப்பு மூலகங்கள் ரசாயனம் சொல்றது. எஸ்பிடி தொகுப்பு மூலங்கள் ரசாயனம், அதாவது இதை இனோகானிக் கெமிஸ்ட்ரின்னு சொல்றேன். இனோகானிக் கெமிஸ்ட்ரின்னு சொல்றேன். இது ஒரு ஓரளவான யூனிட் உண்டு. சரிதானே, இது ஒரு ஓரளவான யூனிட் உண்டு. இதை பார்த்து என்ன சொல்லிச்சுன்னா இனோகானிக் கெமிஸ்ட்ரின்னு சொல்றது. இந்த இனோகானிக் ஒரு முக்கியமான ஒரு பாடம் உண்டு தான். இதுல தான் நிறைய விடயங்கள் பார்ப்போம். அதாவது ஒவ்வொரு மூலக்கூறுகளும், ஒவ்வொரு சேர்வைகளும், ஒவ்வொரு தனி மூலகமும், ஒவ்வொரு மூலக்கூறும், ஒவ்வொரு சேர்வைகள் சம்பந்தப்பட்ட, அதாவது அசேதன ரசாயனம் சொல்றது, அசேதன சம்பந்தப்பட்ட அதை அசேதன மூலக்கூறுகள், அசேதன சேர்வைகள் நிறைய அது சம்பந்தப்பட்ட விடயங்கள் நிறைய இதில் பார்ப்போம். அதை வந்து உருவாகிறதுக்கு என்ன செய்யணும், அதோட பரிசோதனைகள், அதை எப்படி கண்டுபிடிக்கிறன்றது, அதோட தாக்கங்கள் அப்படின்னு நிறைய விடயங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா இங்க பார்க்க போறோம். இந்த இனோகானிக்ல பார்க்க போறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த 7, 8, 9, 10 இந்த 4 சேர்ந்து தான் என்னன்னு சொல்றோம்னா ஓர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு சொல்றது, சேதன ரசாயனம் சொல்றது. 7, 8, 9, 10 இது 4 சேர்ந்து சேதன ரசாயனம் சொல்லுவோம். சேதன ஓர்கானிக் கெமிஸ்ட்ரி. இதுல என்ன செய்வோம் சொல்லிச்சோம்னா இதுல சேதன சேர்வைகள், இதுல வந்துட்டு சேதன சேர்வைகள் சம்பந்தப்பட்ட விடயங்கள் பார்ப்போம். சேதன சேர்வைகள் ஒன்று உருவாகிறது, உருவாகிறதுக்கான தாக்கங்கள், அவரோட தாக்கங்கள், அவர் எப்படி உருவாகிறார், அதுல நிறைய வழிகள் இருக்குதானே, அந்த வழிகள் பார்ப்போம். அடுத்தது அவரோட தாக்கங்கள் கொஞ்சம் பார்ப்போம். அவர் யார் யாரோட தாக்குவார் ரிசீவ் ஆகிறத பார்ப்போம்.
ஒருத்தர்ல இருந்து இன்னொருத்தரை உருவாக்கணும்னு சொல்லிச்சோம்னா அதை எப்படி நம்ம உருவாக்கலாம்ன்ற விடயங்கள் பார்ப்போம். இது ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு பாடம் உண்டு, மிக முக்கியமான ஒரு பாடம் உண்டு, ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு பாடம் உண்டு. உங்களோட எக்ஸாம்ல உங்களோட டைமை மிச்சப்படுத்தக்கூடிய ஒரு பாடம். இந்த பாடம் இந்த அறிக்கை ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அதுக்கு முன்னுக்கு செய்த இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இது ரெண்டும் என்ன செய்யணும்னு சொன்னா எக்ஸாம்ல உங்களோட டைமை மிச்சப்படுத்தும், உங்களோட டைமை மீதப்படுத்தும், உங்களோட டைமை மீதப்படும். அதாவது இந்த எஸ்ஐ கேள்வி எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இதுல எஸ்ஐ கேள்வி இப்போ ஒரு எஸ்ஐ கேள்வி வந்துட்டு ஹாஃப் அன் அவர் செய்ய வேண்டி வரும். சரி, ஒரு எஸ்ஐ கேள்வி ஹாஃப் அன் அவர் செய்ய வேண்டி வரும். ஆனா ஹாஃப் அன் அவர் செய்ய வேண்டிய எஸ்ஐ கேள்வியை ஒரு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கேள்வியில பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துல செய்யலாம். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள செய்து முடிக்கலாம். 15 நிமிஷமும் தேவை. அப்ப அரை hour செய்ய வேண்டியத என்ன செய்யலாம்டா நீங்க 20 நிமிஷத்துல 15 நிமிஷத்துல செய்ய போறீங்க. அவன் உங்களுக்கு பெரிய ஒரு டைமை மிச்சப்படுத்தி தரும். பெரிய ஒரு டைம் உங்களுக்கு மிச்சப்படுத்தி தரும் இந்த 2 யூனிட். அடுத்த பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா 11வது யூனிட். இந்த 11வது யூனிட் இரசாயன இயக்கவியல். இரசாயன இயக்கவியல், கெமிக்கல் கைனடிக்ஸ்னு சொல்றது. இந்த கெமிக்கல் கைனடிக்ஸ்ல பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா எதுவும் இல்லை. இது வந்துகிட்டு ஒரு சின்ன ஒரு பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. அதாவது மேலே பார்த்தா தான் இந்த அறிக்கிற மூணையும் அதை சொல்றேன்னு சொன்னா பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில ஒரு பாட்டுன்னு சொல்றது. அடுத்தது இந்த அறிக்கிற இரசாயன இயக்கவியல், இதுவும் வந்துட்டு பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. அடுத்தது சமநிலைன்றிகள் தானே, இதுவும் வந்துட்டு பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த அறிக்கிற மின் ரசாயனம், சரிதானே, இந்த அறிக்கிற மின் ரசாயனம் இதுவும் வந்துட்டு என்ன பிசிக்கல் கெமிஸ்ட்ரின்றது. இதுவும் வந்துட்டு பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. இந்த அறிக்கை 11வது யூனிட், 12வது யூனிட், 13வது யூனிட். அடுத்தது இந்த அறிக்கிற 3வது யூனிட், 4வது யூனிட், 5வது யூனிட். இது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லணும், பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. அதாவது கொஞ்சம் கால்குலேஷனோட சம்மந்தப்பட்டது, ஒரு கணித்தல்கள் இருக்கிற பாடம், கொஞ்சம் கணித்தல்கள் இருக்கிற பாடம், சரிதானே. இது இவ்வளவும் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா இது இவ்வளவுத்துல இருந்தும் கிட்டத்தட்ட உங்களோட 50 மார்க்ஸை கவர் பண்ணுவார். இது இவ்வளவும் கூட கிட்டத்தட்ட ஒரு 50 மார்க்ஸை கவர் பண்ணும். அதாவது எம்சிக்யூல அன்னளவா 24 எம்சிக்யூல இருந்து 26 எம்சிக்யூ வரும் வரைக்கும் இது அவ்வளோத்துக்குள்ள இருந்து வரும். 24 எம்சிக்யூல இருந்து 26 எம்சிக்யூ வரும் வரைக்கும் இதுக்குள்ள வரும். உங்களோட பாஸ் பேப்பர் மாடல் பின்னுக்கு பார்ப்போம். 50 எம்சிக்யூ வரைக்கும், 50 எம்சிக்யூல இருந்து 24 எம்சிக்யூல இருந்து 26 எம்சிக்யூ வரைக்கும் இந்த அறிய பாடங்கள் கொண்டு வந்து மிச்சம் இருக்கிற பாடங்கள் கொண்டு. சரி, இப்போ பார்ப்போம் என்னன்னு சொன்னா இரசாயன இயக்கம். இந்த இரசாயன இயக்கம் எதுவும் இல்லடா, இந்த தாக்க வீதம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கு. இந்த தாக்க வீதம், ஊக்கிகள், அது சம்பந்தப்பட்ட விடயங்கள் என்ன செய்யணும் சொன்னா இந்த இரசாயன இயக்கவியல் என்ற பாடம் கொண்டு. அடுத்தது சமநிலை. இந்த சமநிலையில பார்த்தீங்கன்னா 4 சாப்டர் இருக்கும். முக்கியமான 3 சமநிலைகள் சொல்றது. அதாவது ஒன்று இரசாயன சமநிலை, அடுத்தது அயன் சமநிலை, அடுத்தது அவத்த சமநிலை. இந்த 3 சமநிலைகள் இருக்கு. அதோட பங்கிட்டுக் கொள்ள ஒரு சின்ன ஒரு சாப்டர் வந்து வரும். முதலாவது இரசாயன சாம்பல்ல. இந்த இரசாயன சாம்பல்னு சொல்லி சொன்னா எதுவும் இல்லடா. இப்போ ஒரு மீளும் தாக்கங்கள், சரிதானே. தாக்கங்கள்ல நீங்க ஓரளவு பார்த்துருப்பீங்க. மீளும் தாக்கங்கள் சொல்லி சொன்னா ஒரு தாக்கம் வந்துட்டு முன்னோக்கி நகரலாம், பின்னோக்கியும் வரலாம். முன்னுக்கு போய் மேலும் பின்னுக்கு வரையும் மேலும் தேவைப்பட்ட மாதிரி இருக்கு. முன்னுக்கு போய் மேலும் பின்னுக்கு வரையும் மேலும் இதோட சமநிலைகள் சம்பந்தப்பட்ட விடயங்கள் தான் நீங்க பார்க்கும். அதுல நிபந்தனைகள், அது எந்தெந்த கண்டிஷன்ல எந்த மாதிரி எல்லாம் நடக்கும்ன்ற விடயங்கள் இங்க பார்ப்போம் இரசாயன சமநிலையில. அடுத்தது அயன் சமநிலையும் அதே மாதிரி தான் என்ன மீளு தாக்கங்கள். ஆனா அது எங்க இருக்கும் சொன்னா அயன்களோட சம்பந்தப்பட்டது வரைக்கும். அயன்களோட சம்பந்தப்பட்டது அதான் இங்க வந்துட்டு பிஹெச் பெருமதி அதுன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் நிறைய விடயங்கள் இங்க பார்ப்போம். அடுத்தது பாருங்கன்னு பார்த்தீங்கன்னா அவத்த சமநிலை. இந்த அவத்த சமநிலை என்ன செஞ்சுன்னா அவத்தைகள், இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா நீரை பார்த்தீங்கன்னா 3 அவத்தைகள் இருக்குது. என்ன இருக்குது? திரவம், திண்மம், திரவம், வாயு. அதாவது பனிக்கட்டி அரிக்கும், நீர் அரிக்கும், அடுத்தது நீராவி அரிக்கும். இது 3க்கு இடையிலையும் மாறுறதுக்கு எப்படி என்னென்ன செய்யணும், என்ன நிபந்தனைகள், எந்த டைம்ல இது என்ன எப்படி இந்த திண்மத்துல இருந்து திரவமா மாறும், இது சம்பந்தப்பட்ட எல்லா விடயங்களும் என்ன செய்வோம்டா இந்த அவத்த சமநிலையில பார்ப்போம். அடுத்தது பங்கிட்ட குணம். இந்த பங்கிட்ட குணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் வந்துக்கிட்டு ஒன்றோடு ஒன்று கலக்காத 2 சேர்வைகளை ஒரே இதுக்குள்ள, அதாவது நீ இப்போ எடுத்து செஞ்சேன்னா நீரும் லாமனையும், சாரி லீனும் மண்ணெண்ணையும், நீரும் மண்ணெண்ணையும் எடுத்து என்ன செய்யாது ஒன்றோடு நீரும் தேங்காய் எண்ணெயும் எடுத்தேன்னா என்ன செய்யாது, நீரையும் தேங்காய் எண்ணெய் எடுத்தேன்னா என்ன செய்யாது ஒன்றோடு ஒன்று கலக்காது. நீரையும் தேங்காய் எண்ணெயும் எடுத்தேன்னா என்ன செய்யாது ஒன்றோடு ஒன்று கலக்காது. இப்ப இந்த நீரின் தேங்காய் எண்ணெய் ஒன்றோடு கலக்காது. இந்த நீரும் தேங்காய் எண்ணெய் ஒரு பாத்திரத்துக்குள்ள, அதாவது ஒரு மோகைக்குள்ள எடுத்து வச்சிருக்கீங்க. எடுத்து வச்சுட்டு இதுக்குள்ள எது சரி, இது ரெண்டுலையும் கரையக்கூடிய எது சரி ஒரு பதார்த்தத்தை உள்ளுக்குள்ள போடுறீங்க. போட்டா அது வந்துக்கிட்டு தேங்காய் எண்ணெயில எந்த அளவுக்கு கரைவாரு, எந்த அளவுக்கு எதிர்ப்பாரு, நீர்ல எந்த அளவுக்கு இருப்பாரு. உதாரணத்துக்கு ஒரு 10 கிராம் போறேன்னு ஒரு எக்ஸென்ட் பதார்த்தத்துக்கு ஒரு 10 கிராம் போட்டேன்னா அது தேங்காய் எண்ணெயில அந்த 10 கிராம்ல எவ்வளவு கரைஞ்சிருக்கும், நீர்ல எவ்வளவு கரைஞ்சிருக்கும். உதாரணத்துக்கு தேங்காய் எண்ணெயில வந்துக்கிட்டு 3 கிராமும், நீர்ல 7 கிராமும்.
அல்லது தேங்காய் எண்ணெயில் வந்துக்கிட்டு 6 கிராமும் நீரில் வந்து 4 கிராமும் இப்படி எப்படி செய்ய வேண்டியதும் இருக்கலாம். அது எப்படி இருப்பன்ற விஷயங்கள் அந்த பங்கிட குணத்தில் படிப்போம். அடுத்தது மின் ரசாயனம். இந்த மின் ரசாயனம்ன்றது இதுவும் வந்துட்டு 11வது யூனிட் பார்த்தீங்கன்னா மின் ரசாயனம். இந்த மின் ரசாயனம்ன்றது இதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னு செஞ்சீங்கன்னா நீங்கள் ஓலோவில் இதில் பேசிக் படிச்சிருப்பீங்க. ஓலோவில் இதில் பேசிக் இருக்க போது என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு சொன்னால் மின் பகுப்பு மின் ரசாயன களம், அதாவது வெளிய மின் களம் தானே, மின் ரசாயன களம். அடுத்தது மீன் பகுப்பு மீன் மூலாமிடெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த விடயங்கள் சம்பந்தப்பட்டதுதான் என்ன இங்கே இந்த மின் ரசாயனத்தில் பார்க்கப்படும். மின் ரசாயனத்தில் அந்த விடயங்கள் சம்பந்தப்பட்டு தான் பார்க்கப்படும். சரி, நிறைய மின்கலங்கள் விடயங்கள் பார்த்துருப்பீங்க. அது சம்பந்தப்பட்ட விடயங்கள் தான் இந்த மின் ரசாயனத்தில் படிக்கப்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் கைத்தொழில் சாலைகளும் சூழல் மாசாக்கமும் சொல்றது. இதுவும் ஓ லெவலில் நீங்கள் ஒரு சில பேசிக்கல் பார்த்துருக்க போறீங்கடா. இதில் என்ன இருக்க போகுதுன்னு சொல்லி சொன்னால் கைத்தொழில் சாலையிலும் சூழல் மாசாக்கம் இங்கே தான் ஒரு சில கைத்தொழில் உற்பத்திகளும் ஒரு சில கைத்தொழில் உற்பத்தி, அதாவது நீங்கள் சவுக்கார உற்பத்தி செய்கிறது, அடுத்தது உப்பு உற்பத்தி செய்கிறது, அடுத்தது மெக்னீசி உற்பத்தி செய்கிறது, அப்படி ஒரு சில உற்பத்திகளும் அதோட கரி உப்பு உற்பத்தி செய்கிறதெல்லாம் இங்கே பார்க்கப்படும். சரிதானே? அதோட இன்னொரு சில சூழல் மாசாக்கம் சம்பந்தப்பட்ட சூழல் மாசடைகிறது, அதுல இருந்து பாதுகாக்கிறது அப்படின்னு அது சம்பந்தப்பட்ட ஒரு சில விடயங்களும் என்ன செய்யப்படும் இந்த 14வது யூனிட்ல பார்க்கப்படும். 14வது யூனிட்ல பார்க்கப்படும். இதுவும் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு அளவான யூனிட் உண்டு. என்ன கொஞ்சம் ஒரு சில ஆக்களுக்கு வந்துக்கிட்டு அதாவது கல்குலேஷன் பார்ட் வந்துக்கிட்டு செய்யறதுக்கு கஷ்டமா இருக்கிறவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பாட்டா இருக்கும் இது. சரி, கொஞ்சம் கொஞ்சம் பாடமாக்கிட்டு செஞ்சுட்டு செய்யக்கூடிய விடயங்களா இருக்கு. மன ஒரு இன்ட்ரெஸ்டான பாடமும் உண்டு. சரி, இதான் வந்துக்கிட்டு கெமிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட சிலபஸ் இருக்கு. கெமிஸ்ட்ரி சம்மந்தமான சிலபஸ் இருக்க போகுது. அடுத்தது பயோக்கான சிலபஸை பார்த்தீங்கன்னா 10 யூனிட் இருக்கு. அதே மாதிரி அதுவும் பார்த்தீங்கன்னா 600 பாட விலைக்கு ஏற்ற மாதிரி ஸ்கூல் சிலபஸில் வந்துக்கிட்டு போட்டு வச்சிருக்கேன். இதை வந்துட்டு இதில் 10 யூனிட். இதை பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமாக நான் விரிவாக கதைக்க போகிறது இல்லை. பயோ சம்மந்தப்பட்டது. இதான் வந்துட்டு உங்களோட 12வது தரம், அதாவது 11வது 2 வருஷம் தானே. கிரேட் 12 உண்டு, கிரேட் 13 உண்டு. இது ஒவ்வொரு தவணை அதில் இருக்கிற 3 தவணைகள் வரும். ஒவ்வொரு தவணைக்கும் நீங்கள் எந்தெந்த அளவு சிலபஸ் இருக்கின்ற விடயங்கள் இதில் இருக்குது. நான் இந்த டீச்சர்ஸ் கைடை வந்துக்கிட்டு உங்களுக்கு சேட்டில் போட்டு விட்றேன் தானே. உங்களுக்கு சேட்டில் போட்டு விட்றேன் டீச்சர்ஸ் கைடை. நீங்கள் இதை பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் டீச்சர்ஸ் கைடு எல்லாத்தையும். சரிதானே? இது வந்துட்டு பயோக்குரியதாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா இணைந்த கணிதம் சொல்லுது காம்பைமெண்ட்ஸ். சரிண்ணே, காம்பைமெண்ட்ஸ். இதுக்கு வந்துட்டு இப்போ உங்களுக்கு இப்போ மற்றதுக்கு பாடங்கள் காட்டின மாதிரி இதில் மொத்தமாக உங்களுக்கு சிலபஸ் காட்டுறதுக்கு இல்லை. இது வந்துட்டு ஒரு சாப்டர் தான் பார்த்து பார்த்து போக வேண்டியிருக்குது. நான் இதையும் வந்துட்டு உங்களுக்கு குரூப்பில் போட்டு விடுவேன், அல்லது வந்துட்டு உங்களுக்கு செட்டில் இப்போ போட்டு விடுவேன். நீங்கள் வந்துட்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்டா. நான் செட்டில் போட்டு விடுவேன். நீங்கள் இதை வந்துட்டு இதில் சிலபஸ் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்கிற விடயங்கள் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் ஓலோவில் படித்த மாதிரி இல்லடா இங்கே மெட்ஸுன்றது. ஓலோவில் படித்த மாதிரி இல்லை, இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களோட லைஃபோட சம்மந்தப்பட்ட நிறைய கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான பாடமாக இருக்கும். சரிதானே? ஓலோவில் படித்த மாதிரி இல்லை, கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் போதும் நீங்கள் இங்கே இருக்கிற மெட்ஸுன்றது. ஆனால் நீங்கள் என்னென்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான பாடங்கள் இருக்க போது இல்லை இருக்க ஒவ்வொரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வாயிடு தொகைடு அப்படின்னு சொல்லி நிறைய சாப்டர்கள் இருக்க போது இதுவும் வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சரிதானே? இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இதாண்டா சிலபஸ் சம்மந்தப்பட்டது. சரிதானே? அடுத்தது பார்ப்போம் பாஸ் பேப்பர் மாடல். சரிண்ணே, பாஸ் பேப்பர் மாடல் எடுத்து பார்ப்போம். பாஸ் பேப்பர் மாடல் இதில் எடுத்து என்ன சொல்லிச்சுன்னா முதலாவது ஃபிசிக்ஸ் மாடல் எடுத்து பார்ப்போம் என்ன மாதிரி வரைக்கும். ஓகே, ஃபிசிக்ஸ் மாடலை பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா பௌதிகவியல் ஃபிசிக்ஸ் மாடல் பேப்பரை பார்த்தீங்கன்னா இதில் 2 இருக்க போது பார்ட் 1 சொல்லி 2 பேர் இருக்கும். பார்ட் 1 சொல்லி 2 வருவார். இதில் பார்ட் 1க்கு பார்த்தீங்கன்னா 2 ஹவர் டைம். பார்ட் 1 பார்த்தீங்கன்னா 2 ஹவர் டைம் இருக்கும். இந்த 2 ஹவரில் 50 எம்சிக்யூக்கள் இருக்கும். சரி தானே? 50 எம்சிக்யூக்கள் இருக்கும். ஒவ்வொரு எம்சிக்யூக்களுக்கும் 1 மார்க்ஸ் படி மொத்தம் 50 மார்க்ஸ் வரும். ஒவ்வொரு எம்சிக்யூக்களுக்கும் ஒவ்வொரு எம்சிக்யூக்களுக்கும் ஒவ்வொரு மார்க்ஸ் படி என்ன 50 மார்க்ஸ் வரும். நீங்கள் ஓலோவில் உங்களுக்கு எத்தனை வந்திருக்க போது 40 எம்சிக்யூ இருக்கும். ஓலோவில் 40 எம்சிக்யூ இருக்கும்.
அந்த ஒவ்வொரு MCQ கேள்வியிலும் 4 சாய்ஸ் இருக்கும். எத்தனை விடை இருக்க போகுதுன்னா 4 சாய்ஸ் இருக்கு போது 4 சாய்ஸ் இருக்கு, 4 விடைகள் இருக்கும். அதில் ஒன்று நீங்க தெரிவு செய்ய வேண்டி வரும். இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 5 விடைகள் இருக்கும். 5ல எது சரி ஒன்றை நீங்க தெரிவு செய்ய வேண்டி வரும். 50 MCQ, அதுல ஒவ்வொரு MCQ கேள்விக்கும் 5 விடைகள் வரும். அந்த 5 விடைகள்ல எது சரி ஒன்றை நீங்க தெரிவு செய்ய வேண்டி வரும். ஒவ்வொரு MCQ கேள்விக்கும் ஒவ்வொரு மார்க்ஸ் வரப்போது, மொத்தம் 50 மார்க்ஸ் இருக்கு. அடுத்தது பார்ட் 2. இந்த பார்ட் 2 எடுத்தீங்கன்னு சொன்னா 3 ஹவரும் 10 நிமிஷம் டைம் கிடைக்கும் போது 3 ஹவரும் 10 நிமிஷம் டைம் கிடைக்கும். இந்த 10 நிமிஷம் எதுக்குன்னு சொன்னா மேலதிகமான வாசிப்பு நேரமா இந்த 10 நிமிஷம் தருவான். இதுல இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 3 ஹவருக்குள்ள உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னா பார்ட் ஏ பி, ஏ பின்னு சொல்லி உங்களுக்கு 2 பார்ட் இருக்க போது. இந்த ஏ பார்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஓல வந்த மாதிரியே அமைப்பு கட்டுரை வினைகள் வந்திருக்கும் தெரியுமா, ஸ்ட்ரக்சர் கேள்வின்னு சொல்லி. ஸ்ட்ரக்சர் கேள்வின்னு சொல்லுவோம் சரிதானே, அமைப்பு கேள்விகள். இந்த அமைப்பு கட்டுரை கேள்விகள் மாதிரி இங்க 4 அமைப்பு கட்டுரை கேள்விகள் இருக்க போது. அதே மாதிரி பாரு சார், 4 அமைப்பு கட்டுரை கேள்வி இருக்கும். அதே மாதிரி பார்த்தேன்னு சொல்லி சொன்னா பி பார்ட் எடுத்தேன்னு சொன்னா இங்க வந்துட்டு உனக்கு 6 எஸ்ஏ இருக்கும். எதுனா 6 எஸ்ஏ இருக்கும். இந்த 6 எஸ்ஏல நீ 4 எஸ்ஏ செய்யணும். 6 எஸ்ஏ கேள்வி இருக்கும், கட்டுரை கேள்விகள் இருக்கும். அதுல நீ 4 செய்ய வேண்டி வரும். இந்த ஸ்ட்ரக்சர் கேள்வி பார்த்தா 4 ஸ்ட்ரக்சர், இந்த 4 ஸ்ட்ரக்சர் நீ கட்டாயம் செய்ய வேண்டியிருக்கு. இந்த 4 ஸ்ட்ரக்சர் கட்டாயம் செய்யணும். ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் கேள்விக்கும் உனக்கு 10 மார்க்ஸ் கிடைக்கும். ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் கேள்விக்கும் 10 மார்க்ஸ் கிடைக்கும் போது மொத்தமா 40 மார்க்ஸ் வரும். இதுல உனக்கு நீ 6ல 4 எஸ்ஐ கேள்வி செய்யணும். ஒவ்வொரு எஸ்ஐ கேள்விக்கும் வந்துட்டு உனக்கு 15 மார்க்ஸ் கிடைக்கும். 15 மார்க்ஸ் கிடைக்கும். மொத்தமா 60 மார்க்ஸ் வரப்போகுது. இதுல 60 மார்க்ஸ், இதுல 40 மார்க்ஸ், மொத்தம் உனக்கு 100. இந்த 100 2ஆல பிரிச்சே இருந்தா உனக்கு 50 மார்க்ஸ் வரும். 100 2ஆல பிரிச்சு 50 மார்க்ஸ் அதுக்கு பேப்பர் 2க்கு, அதே மாதிரி பார்ட் 2க்கு. பார்ட் 1க்கு 50 மார்க்ஸ், மொத்தம் 100 மார்க்ஸ் இருக்கும். இதான் வந்துகிட்டு பிசிக்ஸ்ட மாடல். இதான் வந்துட்டு பிசிக்ஸ்ட மாடலா இருக்கும். இதான் வந்துட்டு பிசிக்ஸ்ல மாடல். அடுத்தது பார்ப்போம் கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரியோட மாடலை பார்ப்போம். இந்த கெமிஸ்ட்ரி எடுத்தீங்கன்னா அங்கே சொன்ன மாதிரியே தான் உனக்கு என்ன வரப்போகுதுன்னா பார்ட் 1 பார்ட் 2 சொல்லி 2 பேப்பர் வரப்போகுது. இதில் பார்ட் 1 பாரு உனக்கு 2 ஹவர் டைம், பார்ட் 1க்கு 2 ஹவர் டைம். அங்கே சொன்னது மாதிரி 50 MCQ கேள்வி இருக்கும். உனக்கு 5 சாய்ஸ் இருக்கும். 50 MCQ இருக்கும், அதில் 5 சாய்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கேள்விக்கும் என்ன ஒரு மார்க்ஸுக்கு வரும். ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு மார்க்ஸ் வரப்போது, மொத்தம் 50 மார்க்ஸ் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பார்ட் டூ அடுத்து என்ன மொத்தம் 3 ஹவர், அதாவது 3 ஹவர் 10 நிமிஷம் எடிஷனலாக கிடைக்கிற அந்த 10 நிமிஷம் என்னத்துக்கு சொன்னா உங்களுக்கு வாசிப்பு நேரமாக கிடைக்க போது. இதுல உனக்கு மொத்தமா 3 பாட்டு இருக்க போது. ஏன்னா 3 பாட்டு இருக்கும், ஏ பி சின்னு சொல்லி 3 பாட்டு இருக்கும். அதுல ஏ பாட்டுன்றது என்ன சொல்லிச்சுன்னா 4 ஸ்ட்ரக்சர் கேள்வி இருக்கும். ஏ பாட்டுல வந்து 4 ஸ்ட்ரக்சர் கேள்வி இருக்கும். 4 ஸ்ட்ரக்சர் கேள்வி பாரு. 4 ஸ்ட்ரக்சர் கேள்வியில முதலாவது ஸ்ட்ரக்சர் கேள்வி ஜென்ரல் கெமிஸ்ட்ரியோட சம்பந்தப்பட்ட கேள்வி இருக்க போது. நான் சொன்னேன் முதலாவது யூனிட் சிலபஸ் எல்லாம் போகல சொன்ன கெமிஸ்ட்ரியில சிலபஸ் எல்லாம் போகல உங்களுக்கு சொன்னா முதலாவது யூனிட்ன்றது இந்த இருக்கிற முதலாவது யூனிட்டும் 2வது யூனிட்டும், இந்த முதலாவது யூனிட்டும் 2வது யூனிட், இது ரெண்டும் சேர்ந்தது தான் என்ன ஜென்ரல் கெமிஸ்ட்ரின்னு சொல்றது. இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஜென்ரல் கெமிஸ்ட்ரின்னு சொல்றது. இது ரெண்டும் சேர்ந்தா ஜென்ரல் கெமிஸ்ட்ரி. இதுல வந்துகிட்டு முதலாவது ஸ்ட்ரக்சர் கேள்வி வரப்போதும். 2வது கேள்வி பார்த்தீங்கன்னா இந்த 2வது ஸ்ட்ரக்சர் கேள்வி எடுத்துன்னு சொன்னா இனோகானிக் கெமிஸ்ட்ரி போகுது. அதாவது நான் இந்த அறிக்கை சொன்னேன், இந்த அறிக்கை 6வது யூனிட், இந்த இருக்கிற 6வது யூனிட், இதான் இனோகானிக் கெமிஸ்ட்ரின்னு சொல்றது. இது சம்பந்தப்பட்ட கேள்வி. இதுதான் என்ன வரப்போகுதுன்னு சொன்னா இந்த 2வது ஸ்ட்ரக்சர் கேள்வி அறிக்க போது. 3வது ஸ்ட்ரக்சர் கேள்வி எடுத்தேன். 3வது ஸ்ட்ரக்சர் கேள்வி பிசிக்கல் கெமிஸ்ட்ரி அறிக்க போது. அது எந்த வேணாலும் இருக்கலாம். நான் உங்களுக்கு மொத்தம் பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் 6 யூனிட் சொன்னேன். 6 யூனிட் சொன்னேன். பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் 6 யூனிட் சொன்னேன். அதாவது இந்த இருக்கிற 3வது யூனிட், நான் இந்த 4வது யூனிட், 5வது யூனிட், இது மொத்தம் வந்து இது 3ம். அடுத்தது இந்த இருக்கிற 11வது யூனிட், இந்த இருக்கிற 12வது யூனிட், அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்கிற 13வது யூனிட். இதுக்குள்ள இருந்து எது சரி கொண்டு வரலாம். கூடுதலா இந்த இருக்கிற 3வது யூனிட் இருக்கிறது தானே, இந்த இருக்கிற 3வது யூனிட்டுக்குள்ள இருந்து கேள்வி கேட்கறது குறவு. இந்த இருக்கிற 3வது யூனிட்டுக்குள்ள இருந்து ஸ்ட்ரக்சர்ல கேள்வி கேட்க மாட்டான். கூடுதலா வந்து இந்த இருக்கிற 4வது யூனிட்ல கேள்வி கேட்பான், அல்லது 5வது யூனிட்ல கேள்வி கேட்பான். 5வது யூனிட்ல இருந்து கேட்கறது குறவு, சரி இருந்தாப்புல கேட்கலாம். அடுத்தது இந்த இருக்கிற 11வது யூனிட்டுக்குள்ள கேட்கிற வாய்ப்புகள் கூட. இந்த 14வது இருந்து ஸ்ட்ரக்சர்ல கேள்வி வர்றது கூட. அடுத்தது இந்த 13வது யூனிட்லயும் வந்துட்டு கேள்வி வர வாய்ப்புகள் இருக்குது. இந்த அடுத்து வந்துட்டு 12வது யூனிட்ல வாய்ப்புகள் கொஞ்சம் ஓரளவு குறவும். இதான் வந்துட்டு இந்த இருக்கிற பிசிக்கல்
கெமிஸ்ட்ரி, அதாவது இந்த ஸ்ட்ரக்சரில் வர ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட கேள்வியாக இருக்கு. அடுத்தது 4வது எஸ்ஏ. 4வது எஸ்ஏ எடுத்தீங்கன்னு சொன்னால் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி என்ன செஞ்சோன்னா அஞ்சு இந்த அறிக்கையில் இந்த 7 8 9 10 இந்த 7 8 9 10 இந்த 4 யூனிட்டும் சேர்ந்தது தான் இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு சொல்றது. இந்த 4 யூனிட்டும் சேர்ந்தது தான் இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு சொல்றது. இது சம்பந்தப்பட்ட விடயங்கள் தன்னோட புதுன்னு இது சம்பந்தப்பட்ட விடயங்கள் தன்னோட புதுன்னு சொன்னா உங்களுக்கு இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இருக்கிற கேள்வி அறிக்க போகுது. இது ஒவ்வொன்றுக்கும் என்ன வரும் சொல்லிச்சுன்னா உங்களுக்கு 100 மார்க்ஸ் வரப்போகுது. ஒவ்வொன்றுக்கும் 100 மார்க்ஸ், மொத்தம் 400 மார்க்ஸ் கிடைக்கும். ஒவ்வொன்றுக்கும் 100 மார்க்ஸ், மொத்தம் 400 மார்க்ஸ் வரப்போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா பார்ட் பி. பார்ட் பியில் உனக்கு 3 எஸ்ஏ இருக்கும். 3 எஸ்ஏல நீ என்ன செய்யணும் சொன்னா 2 எஸ்ஏ செய்யணும். 3 எஸ்ஏல நீ என்ன செய்யணும், 2 எஸ்ஏ செய்யணும். சரி, 3 எஸ்ஏல நீ உனக்கு 2 எஸ்ஏ செய்ய வேண்டி வருவார். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இருக்கிற 5வது எஸ்ஐயும் சரிதானே, இந்த இருக்கிற 5வது எஸ்ஐயும் அடுத்து வந்துட்டு இந்த 6வது எஸ்ஐயும் 5வது எஸ்ஐயும் அடுத்து இந்த இருக்கிற 6வது எஸ்ஐயும் இது வந்துட்டு எதுலேருந்து உருவான்னு சொன்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிலேருந்து வரும். இது வந்துட்டு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியிலேருந்து வரும். நான் சொன்ன இந்த 6 யூனிட்டுக்காக இந்த 6 யூனிட்டுக்குள்ள இருந்து வரும். அதாவது இந்த 6 யூனிட்ல 3வது யூனிட்ல இருந்து வராது. 3வது யூனிட்ல இருந்து இதுல கேள்வி வராது. 3வது இருந்து கேள்வி வராம மிச்சம் இருக்கிற 5 யூனிட்ல இருந்து தான் இந்த அறிக்கையில் இதுக்குள்ள இருந்து கேள்வி வரும். மிச்சம் இருக்கிற 5 யூனிட்ல இருந்தால் இந்த இருக்கிற இந்த 2 கேள்விக்குள்ள வரப்போது. அதோட சேர்ந்து இந்த 7வது கேள்வி, 7வது கேள்வியிலையும் ஒரு பார்ட், அதாவது ஒரு பார்ட் வந்துக்கிட்டு பிசிக்கல் கெமிஸ்ட்ரியாகவும் அதுல பிசிக்கல் கெமிஸ்ட்ரி வரப்போது. அந்த ஒரு பார்ட்ன்றது எதை அறிக்க போகுதுன்னு சொல்லி சொன்னா அந்த நான் சிறந்த மிச்சம் இருக்கிற 5 யூனிட், அதாவது அந்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரி 2 கேள்வி சொன்னா 5வது கேள்வியும் 6வது கேள்வியும் அதுல இந்த அறிக்கையில் ரசாயன கணித்தல்கள் இருந்து கேள்வி வராது. மற்றபடி இந்த அறிக்கை 2 சாப்டர் வந்து கேள்வி வரும். அடுத்தது இந்த அறிக்கை 2 சாப்டர் இது ரசாயன இயக்கவியல், அடுத்த சமநிலை பார்த்தீங்கன்னு சொன்னா மொத்தம் 4 சாப்டர் இருக்குன்னு சொன்னா 3 சமநிலையும் இன்னொன்று பங்கிட்டு குணம் சொல்லிட்டு வரும். அந்த 4 இந்த அறிக்கை ரசாயன இயக்கவியல். இதோட அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த அறிக்கையில் கேசஸ் சொல்றது சடத்தின் வாயு நிலை. அடுத்தது என்ன, சக்திகள் எனர்ஜி சொல்றது. இது இவ்வளவுக்குள்ள இருந்தால் இந்த அறிக்கை 5வது கேள்வியும் 5வது எஸ்ஐயும் இந்த அறிக்கையில் 5வது எஸ்ஐயும் 6வது எஸ்ஐயும் இந்த 2 எஸ்ஐயும் வரும். அடுத்து இந்த அறிக்கை 7வது எஸ்ஐ. 7வது எஸ்ஐன்னு பார்த்து 2 பார்ட்டிக்கு போதும். ஒரு பார்ட் வந்துக்கிட்டு பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, இன்னொரு பார்ட் வந்துட்டு இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியும் வரும். ஒரு பார்ட் வந்து பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, இன்னொரு பார்ட் இன்ஆர்கானிக் வரும். அந்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரின்றது எதுன்னு சொல்லி சொன்னா அதுல வர பிசிக்கல் கெமிஸ்ட்ரி வந்து இந்த மின்னரசாயன சம்பந்தப்பட்ட கேள்வி இருக்கு. சரி, இந்த இருக்கிற மின்னரசாயன சம்பந்தப்பட்ட கேள்வி வரப்போகுது என்னன்னு சொன்னா அந்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் வர கேள்வி இருக்கும். அடுத்தது இன்ஆர்கானிக் கேள்வி அறிக்க போகுது. சரி தானே, இது அடுத்தது இன்ஆர்கானிக் கேள்வியா இருக்கு. இதான் வந்துட்டு இதுல வர கேள்வி. இதுல நீங்க 3 எஸ்ஐல 2 எஸ்ஐ செய்ய வேண்டி வரும். ஒவ்வொரு எஸ்ஐக்கும் ஒரு 150 மார்க்ஸ், மொத்தம் 300 மார்க்ஸ் கிடைக்கும். ஒவ்வொரு எஸ்ஐக்கு 150 மார்க்ஸ், மொத்தம் 300 மார்க்ஸ் கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்ட் சி. சி பார்ட். இந்த சி பார்ட்லையும் அதே மாதிரி 3 எஸ்ஐ அடிக்கும். நீ 2 எஸ்ஐ செய்ய வேண்டி வரும். இதுல முதலாவது 8வது எஸ்ஐ. சரி, 8வது எஸ்ஐ எடுத்தேன்னு சொல்லி சொன்னா உனக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அதாவது நான் சொன்னேன் சிலபஸ் போக்குள்ள இந்த இருக்கிற 7 8 9 10 இந்த இருக்கிற 4 யூனிட் 7 8 9 10 இந்த 4 யூனிட் சம்மந்தப்பட்ட விடயங்கள்ல இருந்தால் உனக்கு என்ன செய்ய போகுதுன்னு சொல்லிச்சுன்னா இந்த இருக்கிற 8வது கேள்வியில் வரப்போகுது. 9வது கேள்வி பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அதாவது 6வது யூனிட் வந்து வரும். சரி, அடுத்தது 10வது கேள்வி. 10வது கேள்வி எடுத்து என்ன செய்ய உனக்கு சிலபஸ் போக்குள்ள சொன்ன இந்த அறிக்கிற தானே 10வது யூனிட் வந்துட்டு இந்த அறிக்கிற 14வது யூனிட். இந்த 14வது யூனிட்ல இருந்து இந்த அறிக்கிற 10வது கேள்வி வரும். 14வது யூனிட்ல இருந்து இந்த இருக்கிற 10வது கேள்வி வரும். நீ இதுல 3 எஸ்ஐல 2 எஸ்ஐ செய்யணும். மொத்தம் 150 மார்க்ஸ் ஒரு ஆளுக்கு. ஒரு எஸ்ஐக்கு 150, மொத்தம் 300 மார்க்ஸ் வர போகுது. அப்ப இந்த இருக்கிற சி பார்ட்ல 300, பி பார்ட்ல 300, ஏ பார்ட்ல 400, மொத்தம் 1000 மார்க்ஸ். இந்த 1000 நீ என்ன செய்வாங்க, 20ஆல பிரிப்பாங்க. 1000 20ஆல பிரிச்சு பார்ட் பி பார்ட் 2, அதாவது பார்ட் 2 ரெண்டாவது செகண்ட் பார்ட் 2க்கு வந்துட்டு 50 மார்க்ஸ் வர போகுது. ஏ பார்ட் 1க்கு வந்துட்டு 50 மார்க்ஸ், மொத்தம் 100 மார்க்ஸ் இருக்க போகுது. இதான் கெமிஸ்ட்ரியில மாடல். இதான் வந்துட்டு கெமிஸ்ட்ரியோட மாடல். இதான் வந்துட்டு கெமிஸ்ட்ரியோட மாடல். அடுத்தது பயோ. பயோவில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன போல வந்துட்டு மற்ற பாடங்கள் சொன்ன மாதிரி என்ன வரைக்கும் சொன்னால் பார்ட் 1 2 பார்ட் வரப்போது. பார்ட் 1லேருந்து 2 ஒரு பேப்பர் 50 எம்சிக்கு வரப்போகுது. ஒவ்வொரு எம்சிக்கும் ஒவ்வொரு மார்க்ஸ் வரைக்கும் மொத்தம் 50 மார்க்ஸ் வரப்போகுது.
செகண்ட் பார்ட் எடுத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா 3 ஹவர் 3 ஹவர் 10 நிமிஷம் கிடைக்கும் போது மேலே கிடைக்கிற அந்த 10 நிமிஷம் வந்துட்டு வாசிப்பு நேரம் அறிக்கும் போது இங்கே ஏ பார்ட் ஏ பார்ட் பின்னு ரெண்டு பார்ட் வரும். பார்ட் ஏல வந்துட்டு 4 ஸ்ட்ரக்சர் கேள்வி இருக்கும். ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் கேள்வியும் வந்து கட்டாயம் செய்ய வேண்டியது 4 நிமிஷம் கட்டாயம் செய்யணும். ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் கேள்விக்கும் 100 மார்க்ஸ், மொத்தம் 400 மார்க்ஸ் கிடைக்கும். அடுத்தது பார்ட் பி எடுத்தேன்னு சொல்லிச்சேன்னா இதில் வந்துட்டு 6 எஸ்ஏ கேள்வி இருக்கும். அதில் நீ 4 எஸ்ஏ செய்ய வேண்டியதும். ஒவ்வொரு எஸ்ஐக்கும் 150 மார்க்ஸ், மொத்தம் 600 மார்க்ஸ் கிடைக்க போது. பார்ட் பியில் 600, பார்ட் ஏல வந்துக்கிட்டு 400, மொத்தம் 1000 மார்க்ஸ். 1000 நீ என்ன செய்யணும், 20ஆல் பிரிக்கணும். அப்போ 50 மார்க்ஸ் வரப்போகுது. 1200 20ஆல் பிரிக்கணும் 50. பார்ட் டூவில் வந்துட்டு 50, பார்ட் ஒன்ல வந்துட்டு 50, மொத்தம் வந்துக்கிட்டு 100 மார்க்ஸ் இருக்கும். மொத்தம் வந்துக்கிட்டு 100 மார்க்ஸ் வரப்போகுது. மொத்தம் 100 மார்க்ஸ் இருக்கும். இதான் வந்துக்கிட்டு பயாலஜிയുടെ മോഡലായിരിക്കും. ബയോളജിയുടെ പാസ് പേപ്പർ മോഡൽ. ഇവതാണ് ബയോളജിയുടെ പാസ് പേപ്പർ മോഡൽ. சரி, பயாலஜியில் பாஸ் பேப்பர் மாடல். அடுத்து கம்பைன் மெட்ஸ். சரி, இணைந்த கணிதத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்ட் ஒன் பார்ட் டூன்னு சொல்லி இல்லை. இங்கே வந்துக்கிட்டு சரி, இணைந்த கணிதம் ஒன், இணைந்த கணிதம் டூன்னு சொல்றது. கம்பைன்மெண்ட்ஸ் ஒன், கம்பைன்மெண்ட்ஸ் டூன்னு சொல்றது. கம்பைன்மெண்ட்ஸ் ஒன்ன்றது வந்துட்டு சொன்னா இது வந்துக்கிட்டு உங்களுக்கு இது பியோமெட்ஸ் அறிக்க போது, அதாவது தூய கணிதம் அறிக்கும். அடுத்தது பேப்பர் டூன்னு சொல்றது. அடுத்து அது பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன உங்களுக்கு இதுல இருந்து ஒரு வாரம் இடத்துலன்னு சொல்லி சொன்னா சாரி எப்ளைமெட்ஸ் சொல்றது. எப்ளைமெட்ஸ் சொல்றது பிரயோக கணிதம். எப்ளைமெட்ஸ் பிரயோக கணிதம் அதுல இருந்து வரப்போறாரு. இதுல ஒவ்வொரு பேப்பருக்கும் பேப்பர் ஒன் பேப்பர் டூ, அதாவது பியோமெட்ஸ் அரைக்கலாம். பியோமெட்ஸுக்கு உங்களுக்கு 3 ஹவர் டைம் கிடைக்க போகுது. 3 ஹவர் 10 நிமிஷம் உங்களுக்கு வாசிப்பு நேரமாக கிடைக்கும். இதுல வந்துட்டு உங்களுக்கு பார்ட் ஏ பார்ட் பின்னு சொல்லி ரெண்டு பார்ட் இருக்கு. பார்ட் ஏல மொத்தம் வந்துட்டு 10 ஸ்ட்ரக்சர் கேள்வி இருக்க போது. ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் கேள்விக்கும் 25 மார்க்ஸ், மொத்தம் 250 மார்க்ஸ். 10 நீங்க கட்டாயம் செய்ய வேண்டும். அடுத்தது பார்ட் பி எடுத்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா 7 எஸ்ஐ கேள்வி இருக்கும். 7ல் நீ 5 செய்யணும். ஒவ்வொரு எஸ்ஐ கேள்விக்கும் உனக்கு 150 மார்க்ஸ் கிடைக்க போது. மொத்தம் வந்துட்டு 750. இதுல 750, அங்க 250, 1000. இதுல 1000 1000 என்ன செய்வாங்க சொன்னா 20ஆல பிரிப்பாங்க, 50 மார்க்ஸுக்கு வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்ட் டூ, அதாவது பேப்பர் டூன்னு சொல்றது. அதாவது எப்ளைமெட்ஸ்ல அதே மாதிரி அங்கே சொன்னது மாதிரி தான் 3 ஹவர் கிடைக்கும். எடிசனில் 10 நிமிஷம் கிடைக்கும் ரீடிங் டைம், வாசிப்பு நேரம். அதில் வந்துட்டு பார்ட் ஏ பார்ட் பின்னு ரெண்டு பார்ட்டிக்கும். பார்ட் ஏல வந்துட்டு 10 ஸ்ட்ரக்சர் கேள்விக்கும். ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் கேள்வி கட்டாயம் செய்யணும். ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் கேள்விக்கும் 25 மார்க்ஸ், மொத்தம் 250. பார்ட் பியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 7 எஸ்ஐ இருக்கும். அதில் நீ 5 எஸ்ஐ செய்யணும். ஒரு எஸ்ஐக்கு 150 மார்க்ஸ், மொத்தம் 750 மார்க்ஸ் வரப்போது. மொத்தம் 750 மார்க்ஸ். மொத்தம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் 250, இதில் 750, மொத்தம் 1000. 1000 20ஆல பிரிப்பாங்க. பிரிச்சாங்கன்னு சொல்லிச்சுன்னா அதில் 50. அவள் பேப்பர் ஒன்ல வந்து அதாவது பியோமெட்ஸில் 50, பேமெண்ட்ல 50, மொத்தம் 100 மார்க்ஸ் வரும். இதான் வந்துட்டு கம்பைன்மெண்ட்ஸோட மாடல். இதான் வந்துட்டு கம்பைன்மெண்ட்ஸோட மாடல். மற்ற மாடலில் வந்துட்டு அதாவது எக்ரி ஐசிட்ட மாடலில் நான் வந்துட்டு இதில் கதைக்கிறேன். ஏன்னு சொல்லிச்சுன்னா அதில் சிலபஸும் பார்த்தீங்க கதைக்கல. ஏன்னா மெயினாக வந்துட்டு இந்த பாடங்கள் தான் எடுக்கிறேன். அந்த எக்ரியும் ஐசிடியும் எடுக்கிறது குறவு. சரி, அதை அடுத்தா நம்மளுக்கு வந்துட்டு என்ன சொன்னால் நம்மளுக்கு மெடிசின் இன்ஜினியரிங் போக இயலாது. நம்மளோட அதான எய்ம். மெடிசன் இன்ஜினியரிங் போக வேண்டியதான் நம்மளோட எய்ம். அதால தான் நான் வந்துக்கிட்டு உங்களை எக்ரி ஐசிடி எடுக்க இதை வந்துட்டு கொஞ்சம் யோசிச்சு பார்க்க சொல்கிறேன். சரிதான், உங்களுக்கு விருப்பம்னு சொல்லிச்சேன்னா நீங்கள் எடுக்கலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்தது யூனிவர்சிட்டி கோர்சஸ் சம்மந்தமாக பார்ப்போம். யூனிவர்சிட்டி கோர்சஸ் சம்மந்தமாக பார்ப்போம். இதில் நீங்கள் பயாலஜி சயின்ஸ் எடுத்துருந்தீங்கன்னா எடுத்திருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு என்ன சொல்லலாம், மெடிசின் போகலாம். பயாலஜி சயின்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு மெடிசின் போகலாம். மெடிசின் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஹெட்டிக் ஆன்சர் தான் இந்த இருக்குது. இப்போ வந்து தகவல் மெடிசின் போகிறதுக்கு உங்களுக்கு என்ன தகமை வேணும்னு சொல்லி இதில் கேட்டீங்க. நல்லா பாருங்கள். இரசாயனவியல், பௌதிகவியல் மற்றும் உயிரியல் ஆகிய பாடங்கள் குறைஞ்சபட்சம் 2 சி தரத்தையும் அத்துடன் எஸ் தரத்தையும் கொண்டிருத்தல் வேண்டும். குறைஞ்சது என்ன இருக்கணும், உங்களுக்கு 2 சி இருக்கணும். மெயின் பண்றது என்ன, இரசாயனவியல், பௌதிகவியல் மற்றும் உயிரியல். சரி, மெயின் பண்ணிக்க. நல்லா பாருங்க. இரசாயனவியல், பௌதிகவியல் மற்றும் உயிரியல். நான் சொன்னேன் தானே, எக்ரி எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்யலாது, மெடிசின் போக இயலாது. எக்ரி எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மெடிசின் போக இயலாது. சரியா? இது அடுத்தது பாருங்க. இதான் வந்துட்டு உங்களுக்கு என்னன்னு சொல்லிச்சுன்னா மெடிசின் எந்தெந்த யூனிவர்சிட்டிகளில் வந்துட்டு மெடிசின் இருக்கிற 2 விடயங்கள் இதில் போட்டிருக்கிறான். இதில் எந்தெந்த இதில் வந்துட்டு மெடிசின் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கேன். மொத்தம் வந்துட்டு மெடிசினுக்கு எடுக்கிற காலம் வந்துட்டு 5 வருடம். மொத்தமாக மெடிசினுக்கு எடுக்கிற காலம் 5 வருடம். நீங்கள் லெவல் யூனிவர்சிட்டி முடிஞ்சு
உங்களோட ஏலவல் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்ம் அப்ளை பண்ண போகக்குள்ள இந்த மாதிரி ஒரு புக் கொண்டு வரும். புக் அப்புறம் நம்ம அந்த டைமில் ஒரு செக்ஷன் ஒன்று போடுவோம். ஒவ்வொரு கோர்ஸும் சம்மந்தப்பட்ட விடயங்களும் சேர்ந்து அங்கே அந்த டைமில் நம்ம கலந்துரையாடுவோம். இப்போ வந்துக்கிட்டு இது சம்மந்தம் நம்ம விரிவாக பார்க்க தேவையில்ல. நான் வந்துட்டு ஒரு சில கோர்ஸஸ் சம்மந்தம் மட்டும் சும்மா காய்ச்சி பார்ப்பேன். அடுத்தது பார்த்தா டென்டல் சர்ஜரி இந்த டென்டல் சர்ஜரி என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்க. இரசாயனியல் பகுதிகள் மற்றும் உயிரியல் ஆகிய இதில் குறைஞ்சது எச்சரிக்கைன்னு சொல்லியிருக்கான். எகிரி எடுத்தீங்கன்னு சொன்னால் போக இயலாது. சரிண்ணே, இதுவும் வந்துக்கிட்டு 5 வருட கோர்ஸ் இருக்குது. இது வந்துக்கிட்டு ஜெயவர்த்தனை குறையில் மட்டும்தான் இருக்குது. சரிண்ணே, சரி, பேராதனையிலையும் ஜெயவர்த்தனை குறை ரெண்டுலையும் மட்டும்தான் இது இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னு செஞ்சனா என்ன வெட்டினரின்னு சொல்றது. இதுக்கும் பார்த்தீங்கன்னு செஞ்சனா இரசாயனியல் பகுதியியல் மற்றும் உயிரியல் இது எடுத்தால் மட்டும்தான் போகலாம். உங்களால் எக்ரி எடுத்தால் போக இயலாது. இப்போ ஃபிசிக்ஸ் பதில் எக்ரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு போக இயலாது. இதுவும் வந்துட்டு 5 வருட கோர்ஸ் உண்டு. அடுத்தது எக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட். இதுக்கு தானே, இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த போட்டிங்க பாரு. இரசாயன பகுதிகள் மற்றும் உயிரியல் இது ஒரு கேட்டகரி. அப்படி இல்லைன்னு சொன்னால் இரசாயனவியல் பகுதியவியல் அல்லது கணிதம் எடுத்திருக்கணும். அப்படி இல்லைன்னு சொல்லிச்சுன்னா உயிரியல் அல்லது விவசாய விஞ்ஞானம் இதில் எதிர்த்து ஒன்று எடுத்திருக்கலாம். சரிதானே, இதில் எதிர்த்து ஒன்று எடுத்திருக்கலாம். அடுத்தது ரசாயன உயிரியல் விவசாய விஞ்ஞானம் இதில் அல்லது கணிதம் இதில் எதிர்த்து ஒன்று எடுத்திருக்கலாம்னு சொல்லி போட்டிருக்கான். அவன் இதில் போடுறது நீங்கள் இதில் எதிர்த்து ஒன்று எடுத்திருந்தாலும் இந்த இருக்கிற கோர்ஸுக்கு நீங்கள் உங்களுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். மற்ற கோர்ஸ் எல்லாம் கேஸ் ஒன்று இல்லை. நீங்கள் எதை எடுத்திருந்தாலும் ஆனால் நீங்கள் போகலாம். அதாவது நீங்கள் எக்ரி எடுத்திருந்தாலும் போகக்கூடிய மாதிரி தான் பெரும்பாலான கோர்ஸ்கள் இருக்கு. அதுக்கு கேஸ் ஒன்றும் இல்லை. இப்படியான இந்த கோர்ஸில் வந்துட்டு நீங்கள் என்ன போடக்கூடிய மாதிரி இருக்கும் போது யூனிவர்சிட்டிக்கு இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் போடலாம். இந்த ஹெல்த் ப்ரொமோஷன் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் ஃபார்மசி இதுக்கெல்லாம் வந்துட்டு என்ன செய்யணும்னா உங்களுக்கு போகலாம். ஆனால் நீங்கள் இங்கே பாருங்கள், நீங்கள் ஃபார்மசி போகணும்னா அந்த ஃபார்மசி போகணுமா இருந்தாலும் இல்லை நர்சிங் போகணுமா இருந்தாலும் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் ஃபிசிக்ஸ் தான் எடுத்திருக்கணும். ஃபார்மசி போகிறதா இருந்தாலும் தான் நர்சிங் போகிறதா இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் கட்டாயம் வந்துட்டு ஃபிசிக்ஸ் எடுத்திருக்கீங்க. இந்த பாருங்க, என்ன இரசாயனியல் பகுதிகள் மட்டும் உயிரியல் சொல்லியிருக்கான். அது மாதிரி ஃபார்மசிலையும் சொல்லியிருக்கான். அப்போ இப்படியான கோர்ஸுக்கு நீங்கள் என்ன செய்யணும் சார், நீங்கள் வந்துட்டு கட்டாயம் ஃபிசிக்ஸ் எடுத்தாங்க. டிகிரி எடுத்தால் போகலாது. இந்த இருக்கிற எம்எல்எஸ் மெடிக்கல் லேபரட்டரி சயின்ஸ் எடுத்தது இதுக்கும் வந்துட்டு அதே கேஸ் தான். என்ன சார், நீங்கள் ஃபிசிக்ஸ் எடுத்தால் தான் போக இயல். ஃபிசிக்ஸ் எடுத்தால் தான் உங்களால் அதாவது இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். மற்ற கோர்ஸுகளுக்கு வந்து போக இயலாது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்குது ரேடியோகிராஃபிக்கும் இதே மாதிரி அப்போ எக்ரி எடுத்தால் போகலாது. ஃபிசியோதெரபிக்கும் இதே மாதிரி தான் எக்ரி எடுத்தால் போகலாது. என்ன மற்ற கோர்ஸ் சம்மந்தப்பட்ட விடயங்கள் வந்துக்கிட்டு நம்ம என்ன சொன்னால் யூனிவர்சிட்டி போகல. அதாவது நீங்களோட ஏலவல் முடிஞ்சதுக்கு பிறகு ஏலவல் ரிசல்ட் வந்து நீங்கள் யூனிவர்சிட்டி அப்ளை பண்ண போகல நம்ம இது மாதிரி இந்த கோர்ஸ் சம்மந்தப்பட்ட விடயங்களை நம்ம டீப்பாக வந்துட்டு பார்ப்போம். தானே, இந்த கோர்ஸ் சம்மந்தப்பட்ட விடயங்களை நம்ம என்ன செய்யணும் அந்த டைமில் கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். நீங்கள் மேலே குறிப்பிட்ட கோர்ஸ் தவிர என்ன சொல்லணும்னா இந்த அறிக்கிற கோர்ஸஸுக்கும் நீங்கள் மேலதிகமாக என்ன சொல்லணும் அப்ளை பண்ணி போகலாம். நீங்கள் பயோ எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த அறிக்கை இவ்வளோ கோர்ஸுக்கும் நீங்கள் மேலதிகமாக என்ன செய்யலாம், இன்னும் அப்ளை பண்ணலாம். மேலே குறிப்பிட்ட கோர்ஸ்கள் தவிர இந்த அறிக்கிற கோர்ஸ்களுக்கும் வந்துட்டு நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, நான் இப்போ உங்களுக்கு காட்டி கொண்டு இருக்கிறது என்ன சொல்லிச்சுன்னா இதான் வந்துக்கிட்டு யூனிவர்சிட்டி அதாவது யூஜிசி ஹேண்ட் புக்குன்றது. சரி தானே, யூஜிசி ஸ்டூடெண்ட் ஹேண்ட் புக் தான் இது. யூஜிசியால் வந்துட்டு நீங்கள் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு நீங்கள் அப்ளை பண்ண போகக்குள்ள ஒவ்வொரு புக் வந்துட்டு வெளியிடுவான். நீங்கள் உங்கள் அக்கா மாதிரி ஐயா அண்ணா மாட்ட கேட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த புக்கில் பற்றி சொல்லுவாங்க. அந்த புக்கில் தான் உங்களுக்கு இந்த விடயங்களை நான் சொல்லிட்டு இருக்கேன். சரி தானே, இதான் வந்துக்கிட்டு பயாலஜி சயின்ஸ் எடுக்கக்கூடிய ஆட்களுக்கு போகக்கூடிய கோர்ஸ். அடுத்தது ஃபிசிக்கல் சயின்ஸ். ஃபிசிக்கல் சயின்ஸில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா மெயினாக போகிறது என்னன்னு சொன்னால் இன்ஜினியரிங். இந்த இன்ஜினியரிங்கில் பாருங்கள், நீங்கள் இந்த இன்ஜினியரிங் போகணும்னு சொல்லிங்கன்னா ரசாயனவியல் இணைந்த கணிதம் அதாவது இரசாயனவியல் இணைந்த கணிதம் மற்றும் பௌதிகவியல் சரிதானே, இந்த பாடங்களில் நீங்கள் கட்டாயம் என்ன குறைஞ்சது எச்சரிக்கணும். நீங்கள் இதில் ஐசிடி எடுத்திருந்தீங்கன்னு சொன்னால் இன்ஜினியரிங் போக இயலாது. இதெல்லாம் நான் வந்துட்டு இன்ஜினியரிங் இருக்கிற கோர்ஸ் இன்ஜினியரிங் இது யூனிவர்சிட்டிகள். அதுலேயே வந்துட்டு இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு செக்ஷன் இருக்கும். அந்தந்த செக்ஷன் வந்துக்கிட்டு எந்தெந்த யூனிவர்சிட்டியில் எந்தெந்த செக்ஷன் இருக்குன்னு சொல்லி இந்த விடயங்கள் இதில் போட்டிருக்கிறது பார்த்துக்கொள்ளுங்க. இது வந்துட்டு இப்போ உங்களுக்கு அவ்வளோ தேவையில்லை. நீங்கள் வந்துட்டு யூனிவர்சிட்டி அப்ளை பண்ண போகல இது சம்பந்தமான விடயங்கள் நம்ம மேலதிகமாக ஆராய்வோம். சரிதானே, அடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லி இந்த ஏர்த் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இதுக்கும் வந்துட்டு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் என்ன செய்யணும்னா நீங்கள் கெமிஸ்ட்ரி எடுத்தாகணும். ஐசிடி எடுத்து போக இயலாது. அடுத்தது பாருங்கள், இந்த இது டெக்ஸ்டைல் இப்போ டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் சொல்கிறது டிஎம் சொல்கிறது. நீங்கள் இதுக்கும் வந்துக்கிட்டு என்ன செய்யலாம்னு சொன்னால் கட்டாயம் கெமிஸ்ட்ரி எடுத்தாகணும்.
எப்படி நான் சொன்னேன் முக்கியமான ஒரு சில கோர்சஸை தவிர மற்றது எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன செய்யணும்னு தெரிஞ்சுன்னா ஐசிடி எடுத்தால் கேஸ் ஒன்றும் இல்லை. மற்றபடி முக்கியமான ஒரு சில கோர்ஸ் நீங்கள் போகணுமா இருந்துன்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும்டா, நீங்கள் கட்டாயம் நீங்கள் கெமிஸ்ட்ரி எடுத்துருக்கீங்க இருக்கிறது. டிஎல்எம் சொல்கிறது டிரான்ஸ்போர்ட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட் லாஜிஸ்டிக் இன்ஜினியரிங் சொல்கிறது, டிஎம்எல்னு சொல்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் சயின்ஸ். இந்த ஃபிசிக்கல் சயின்ஸ் இதெல்லாம் வந்துக்கிட்டு மற்ற சாதாரண கோர்ஸ்கள். இந்த ஃபிசிக்கல் போகணும்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும்னா இதே மாதிரி போகலாம். அப்படி இல்லைன்னு சொல்லிச்சுன்னா எலக்ட்ரானிக்கு பதிலாக நீங்கள் என்ன சொல்லணும்னா ஐசிடி எடுத்துருந்தீங்கன்னு சொன்னால் அதுக்குன்னு சொல்லி வேறு கோர்ஸ் இருக்குது, அதுக்கும் நீங்கள் போகலாம். அதில் கேஸ் ஒன்றும் இல்லை. இதான வந்துட்டு நீங்கள் ஃபிசிக்கல் சயின்ஸ் அதாவது மெட்ஸ் எடுத்தீங்களா இருந்தால் போகக்கூடிய கோர்ஸ்கள், மெட்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் போகக்கூடிய கோர்ஸ்கள் தான் இதில். இதுக்கு மேலதிகமாக நீங்கள் என்ன செய்யலாம்னு சொல்லிங்கன்னா இந்த அடிக்கிறது தானே, இந்த அடிக்கிற கோர்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன சொன்னால் மேலதிகமாக அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இந்த அடிக்கிற இவ்வளோ கோர்ஸுக்கு நீங்கள் என்ன செய்யணும், அதில் மேலே குறிப்பிட்ட இவ்வளோ விரிவாக குறிப்பிட்ட கோர்ஸஸ் தவிர்ந்த இந்த மேலதிகமாக இருக்க இந்த கோர்ஸ் அவ்வளோத்துக்கும் உங்களால் அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இதான் வந்துக்கிட்டு யூனிவர்சிட்டி கோர்சஸ் சம்மந்தப்பட்டது. ஒவ்வொரு செக்ஷனுக்குரிய மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரீமுக்குரிய யூனிவர்சிட்டி கோர்சஸ் எந்தெந்த கோர்சஸுக்கு போகலாம்னு சொல்லி இதில் காய்ச்சிருக்கேன். அடுத்தது பார்ப்போம். சரிதானே? இதில் முக்கியமான ஒரு விடயம் உங்களுக்கு காய்க்க ஒன்றிருக்கேன்னு சொல்லிச்சுன்னா, இந்த யூனிவர்சிட்டி இதில் போகிறதுக்கு உங்களுக்கு ஒன்றிருக்கேன்னு சொல்லிச்சுன்னா மெரிட் கேஸ் ஒன்று இருக்குது, இன்னொன்று கோட்டான்னு சொல்கிறது. அதாவது இப்போ உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் 30 பேர் எடுக்கான்னு சொல்லிச்சுன்னா அதான் வந்துட்டு என்ன சொன்னால் கோட்டான்றது. உங்களோட டிஸ்ட்ரிக்டில் 30 பேர் எடுக்கான்னா அந்த 30 பேர் வந்துக்கிட்டு என்ன சொன்னால் மெடிசின் போகலாம். இதில் மெரிட் ஒன்று இருக்குன்னு சொல்லிச்சுன்னா அதுக்கு மேலதிகமாக எடுக்கிறது. அதாவது மெரிட் கேஸ்ன்னு சொன்னால் ஐலண்டில் முதல் வார ஒரு குறிப்பிட்ட அளவு கிட்டத்தட்ட 800 பேருக்கு மேலே இப்போ மெரிட் எடுக்கான். அதாவது ஒவ்வொரு வருஷமும் எடுக்கிற மெடிசின் போகிறது இல்லை, அளவு 45%. ஒவ்வொரு வருஷமும் மெடிசின் எடுக்கிற அளவில் இருந்து 45% வந்துட்டு என்ன செய்வான்னு சொன்னால் அவங்களுக்கு மெரிட் வந்துட்டு எடுப்பான். இந்த மெரிட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்துட்டு 800 பேருக்கு மேலே மெரிட் எடுத்துட்டு இருக்கான். அதாவது ஐலண்ட் ரேங்கில் முதல் 800 பேருக்கு வந்துட்டு என்னன்னு சொல்கிறேன்னா மெரிட் கேஸ்ன்னு சொல்கிறது. இவங்க இந்த கோட்டாவில் தாக்கம் செலுத்த மாட்டாங்க. அதாவது இப்போ உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் 30 பேர் வந்துக்கிட்டு கோட்டா மெடிசின் இருக்குன்னு சொல்லிச்சோன்னா, மெடிசின் கோட்டா வந்துட்டு 30 இருக்குன்னு சொல்லிச்சோன்னா, உங்களோட டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு இப்போ 3 மெரிட் போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். 3 மெரிட் போயிட்டுன்னா மொத்தம் 33 பேர், அதாவது மொத்தம் 33 பேர் மெரிட் வந்துட்டு 3 பேர் போக மேலதிகமாக தான் என்ன செய்யணும்னா மெரிட் 3 பேர் போக மிச்சம் இருக்கிறார்கள் இருந்தால் நினைச்சோன்னா 30 பேர் வந்துட்டு உங்களுக்கு மெடிசின் கோர்சஸுக்கு உங்களுக்கு அப்ளை பண்ணி போகக்கூடிய மாதிரி இருக்கு, மற்றவங்களுக்கு கிடைக்காது. சரி, இதான் வந்துட்டு இந்த மெரிட் கோட்டா சம்பந்தப்பட்ட விடயங்கள். கிட்டத்தட்ட இப்போ 800 பேருக்கு மேலே அது வந்துட்டு பயாலஜி சயின்ஸ் எடுக்கலாம், ஃபிசிக்கல் சயின்ஸ் எடுக்கலாம். இது ரெண்டுலையும் என்ன இருக்குன்னு சொல்லிச்சுன்னா மெரிட் ஒன்று இருக்குது. இந்த மெரிட் வந்துட்டு கிட்டத்தட்ட 800 பேருக்கு மேலே இன்ஜினியரிங்லேயும் வந்துட்டு 800 பேருக்கு மேலே மெரிட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா மெடிசன்லையும் அதே மாதிரி தான் 800 பேருக்கு மேற்பட்டவங்க வந்துட்டு மெடிசன் கிடைக்குது. அதாவது மெரிட் கேஸ்ன்னு சொல்கிறது. இவங்க அதாவது சொல்லப்போனால் கிட்டத்தட்ட போனஸ்ன்னு சொல்கிறது. சொல்லப்போனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட போனஸ்ன்னு சொல்லலாம். இவங்க என்ன சொல்லுவாங்க சார், மெரிட்ன்றது அதாவது அந்த டிஸ்ட்ரிக்டில் மேலதிகமாக இன்னொருத்தரை கூட்டிகிட்டு வருவாங்க. இப்போ ஒருத்தர் வந்துட்டு அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு கோட்டா வந்துட்டு 30ன்னு சொல்லிச்சோன்னா இவங்க ஒருத்தர் வந்துட்டு மெரிட்டால போறான்னு சொன்னா 31வது ஆளும் என்ன சொன்னா மெடிசின் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது 10 மெரிட் போகுதுன்னு சொன்னா உங்க டிஸ்ட்ரிக்ட்ல 10 மெரிட் போகுதுண்டா அவ மொத்தம் என்ன சொன்னா மேலதிகமா 10 பேரை கொண்டு வரலாம். அப்ப மொத்தம் 40 பேர் வந்துகிட்டு உங்க இடத்துல என்ன செய்வாங்கன்னு சொல்லிச்சுன்னா மொத்தமா மெடிசின் போவாங்க. இதுல இருந்து நீங்க என்ன சொல்லலாம், அப்ப நீங்க வந்துகிட்டு ஒரு முடிவு கொண்டலாம். நானும் வந்துட்டு என்ன செய்வேன், மெரிட் அடிச்சு இன்னொருத்தருக்கு சான்ஸை கொடுப்பேன். இன்னொருத்தருக்கு நான் வந்துட்டு என்ன சொன்னா மெரிட் எடுத்து இன்னொருத்தருக்கு என்ன செய்வேன் செஞ்சேன்னா அதுக்குரிய வாய்ப்பை எடுத்து கொடுப்பேன்னு செஞ்சிடலாம். நீங்க இப்படி ஒரு இது ஒன்றை வந்துட்டு எடுத்துக்கொண்டீங்கன்னு சொல்லிச்சோன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். என்னென்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு உங்களோட எய்மை நோக்கி போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கு. இந்த மாதிரி ஒரு என்கரேஜான ஒரு விடயத்தை நீங்கள் நினைச்சு கொள்ளுங்க. நானும் வந்துட்டு மெரிட் எடுத்து இன்னொருத்தருக்கு மெடிசன் போகக்கூடிய சான்ஸை கொடுப்பேன். அந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு ஒரு கூட்டம் வந்துட்டு நீங்களும் வந்துட்டு மனசில் நினைச்சு கொள்ளுங்க, எய்மாக வச்சுக்கொள்ளும். சரிதானே? அடுத்தது பார்ப்போம். சரிதானே? இப்போ நான் யாருன்னு சொல்கிறேன். நான் வந்துட்டு ஜேஎம் முஸ்லிம்.
மொரட்டு யூனிவர்சிட்டியில் அண்டர் கிராஜுவேட் அடிக்கும். மொரட்டு யூனிவர்சிட்டின்றது உங்களோட ஐயா மர உங்களோட அக்கா மரம் நம்மகிட்ட கேட்டு பாருங்கடா. நான் மொரட்டு யூனிவர்சிட்டின்றது இன்ஜினியரிங் வந்துட்டு பெஸ்ட் யூனிவர்சிட்டின்னு சொல்கிறது. அங்கே வந்துட்டு நான் வந்துட்டு படிச்சுட்டு இருக்கேன். நான் வந்துட்டு இரவல் ஃபிசிக்கல் சயின்ஸ் வந்துட்டு எடுத்தால், அதாவது மெட்ஸ் எடுத்தால் நான் வந்துட்டு மொரட்டு யூனிவர்சிட்டியில் இப்போ அண்டர் கிராஜுவேட் வரைக்கும் ஃபைனல் இயரில் இருக்கேன். அடுத்து வந்துட்டு நான் வந்துட்டு 6 வருஷமாக கிட்டத்தட்ட இப்போ 6 வருஷமாக நான் வந்துட்டு கெமிஸ்ட்ரி டீச் பண்ணிட்டு இருக்கேன். இதில் முடிச்சதுல இருந்து கெமிஸ்ட்ரி படிப்பிச்சுட்டு இருக்கிறேன். ஒரு கெமிஸ்ட்ரி லெக்சரர், ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர்னு சொல்லலாம். ஒன்லைனில் கொஞ்சம் காலமாக செய்துட்டு இருக்கேன். ஃபிசிக்கலாக செய்துட்டு இப்போ கொஞ்சம் காலமாக ஒன்லைனில் செய்துட்டு இருக்கேன். சரிதான பிள்ளை? இதான் வந்துட்டு என்னோட சம்மந்தப்பட்ட விளக்கங்கள். அடுத்தது உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு கேள்விகளை கேட்கலாம். சரி, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்குதுன்னா நீங்கள் உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு இதில் கேட்கக்கூடிய மாதிரி. அடுத்தது பாருங்கடா. இதான் வந்துக்கிட்டு போர்டு நான் கெமிஸ்ட்ரி படிப்பிக்கிறேன்னு சொல்லி தானே. இதான் வந்துட்டு கெமிஸ்ட்ரி படிப்பிக்கிற போர்டு வந்துட்டு இப்போ இந்த இது மாதிரியே கிளியராக வந்துக்கிட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு ஒன்லைனில் கெமிஸ்ட்ரி வந்துக்கிட்டு கிளாஸ் வந்துக்கிட்டு செஞ்சுட்டு இருக்கிறேன். இதே மாதிரி கிளியராக இருக்க போது உங்களுக்கு வந்துட்டு கெமிஸ்ட்ரி கிளாஸ் நாளையிலிருந்து, அதாவது பிப்ரவரி 28, 2026 பிப்ரவரி 28 நாளைக்கு மதியம் 1:30 உங்களுக்கு பகல் 1:30 வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு கெமிஸ்ட்ரி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். முதல் மாதத்துக்கு நீங்கள் எந்த பேமெண்ட் பண்ண தேவையில்ல, உங்களுக்கு ஃப்ரீயாக தான் நடக்க போதும். முதல் மாதத்துக்கு நீங்கள் எந்த பேமெண்ட் பண்ண தேவையில்ல, உங்களுக்கு ஃப்ரீயாக தான் நான் கெமிஸ்ட்ரி வந்துட்டு படிப்பிக்க போகிறேன். நீங்கள் அதுக்கு பிறகு 4ஆம் மாதத்தில் இருந்து தான் நீங்கள் உங்களோட பேமெண்ட்டை பண்ண வேண்டி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதமும் உங்களுக்கு அதாவது கெமிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட நிறைய விடயங்கள், அதாவது நான் இப்போ சொன்னதான் நிறைய பேர் வந்துக்கிட்டு சயின்ஸில் என்னன்னு சொல்லி தெரியாமல் படிக்க வராங்க. இன்னும் கொஞ்சம் பேர் வந்துக்கிட்டு சயின்ஸை கஷ்டம் நினைச்சு படிக்க வராமல் இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் இது ஒரு சான்ஸாக இருக்கும். இந்த டைமில் நீங்கள் சயின்ஸில் என்னன்னு சொல்லி தெரிஞ்சு கொண்டு அதுக்கு பிறகு நீங்கள் சயின்ஸை முழுமையாக படிக்க வெளிக்கிடலாம். சரிதானே? அதுக்காக வேண்டி தான் இந்த ஒரு டைம், இந்த ஒரு மாதம் டைம் தந்திருக்கேன். இந்த ஒரு மாதத்துக்குள்ள நீங்கள் நான் வந்துட்டு இப்போ கெமிஸ்ட்ரி படிப்பிக்கிறேன். அப்போ கெமிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட விடயங்களில் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த கெமிஸ்ட்ரி வந்துட்டு எவ்வளோ இலகுவான விடயம், இது நம்மளுக்கு தொடர்ந்து கொண்டு போறியா இல்லையான்றது. எல்லாரும் வந்துட்டு கெமிஸ்ட்ரி படிக்க விருப்பம், அதாவது சயின்ஸ் படிக்கிறதுக்கு கொஞ்சம் விருப்பம் இருக்கிறவங்க எல்லாரும் வாங்கடா, வந்து இதில் படித்து பாருங்க, பயனை பெற்றுக்கொள்ளுங்க. இதில் நான் வந்துட்டு இந்த கெமிஸ்ட்ரி கிளாஸில் 1979 இருந்து 2025 வரை வந்து ஒவ்வொரு யூனிட்லையும் வந்துட்டு இருக்கிற கேள்விகளை வந்துக்கிட்டு ஒரு கலெக்ஷன் மாதிரி தொகுத்து வந்து டியூட்டா தருவேன். ஒவ்வொரு யூனிட்லையும் அந்தந்த சாப்டர் முடிய போக்குள்ள அந்தந்த சாப்டர்ல வந்த அனைத்து கேள்விகளும் 1979 இருந்து 2025 வரை வரைக்கும் வந்திருக்கிற அனைத்து கேள்விகளையும் பாஸ் பேப்பர் கேள்வி அவ்வளவும் என்ன செஞ்சுதான் போகிறோம். அவ்வளவும் என்ன செய்யணும் செஞ்சுதான் நம்ம இந்த இதில் போயிட்டு போகிறோம். சரிதானே? அவ்வளோ கேள்வியும் செய்ய போகிறோம். அவ்வளோ கேள்வியும் செய்து முடிய உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி ஒன்று கிடைக்கும். இது மாதிரி தான் கேள்வி வந்துட்டு இருக்குது. நம்மளுக்கு என்ன செய்யலாம், இந்த கேள்விகள் இப்படி இதுக்கு பிறகு உங்களோட அப்பண்ட கேள்வி வந்தாலும் என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் எப்படிப்பட்ட கேள்வி வந்தாலும் என்ன உங்களால் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்காண்டி தான் 1979 2025, அதாவது இந்த ஒரு முறைக்கும் வந்து அனைத்து கேள்விகளும் நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் செஞ்சுட்டு போவோம். ஒவ்வொரு யூனிட்லையும் அந்த ஒவ்வொரு சாப்டர்கள் முடிய அந்த சாப்டர்ல வந்து இருக்கிற அனைத்து கேள்விகளும் செய்துட்டு போவோம். சரி, உங்களுக்கு டியூட் ஒன்று தருவேன். சரியான பிள்ளைகள்? ஆஹ் உங்களுக்கு நாளைக்கு, அதாவது 2026 பிப்ரவரி 28 மதியம் 1:30 உங்களுக்கு வந்துட்டு முதல் வகுப்பு ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து டோட்டலாக ஃப்ரீயாக தான் நடக்க போகுது. நீங்கள் விருப்பமானவர்கள் அனைவரும் நினைஞ்சு கொள்ளலாம். இந்த வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் போட்டு விட்றேன். நீங்கள் அதை கிளிக் செஞ்சு என்ன செய்யணும்னா எங்களோட வாட்ஸ்அப் சேனல்களை இணைஞ்சு மேலதிகமான விடயங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். அடுத்தது எங்களோட டிஸ்கஷன் குரூப் இருக்குது. டிஸ்கஷன் குரூப்லேயும் வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களோட டவுட்டுகளை வந்துட்டு அதில் கிளியர் பண்ணக்கூடிய மாதிரி. சரிதானே பிள்ளைகள்?
அது உங்களுக்கு ஏதாவது விடயங்கள் இருந்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா நீங்கள் கேளுங்க. ஓகேடா. உங்களோட கேள்வி எல்லாத்துக்கும் உரிய உங்களோட டவுட்டுகளுக்கு உரிய எல்லா பதிலும் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இதோட இந்த செஷனை முடிச்சுக்கொள்வோம். நாளைக்கு உங்களுக்கு முதலாவது கெமிஸ்ட்ரி வகுப்புல சந்திப்போம். அடுத்தது இந்த வீடியோ வந்துட்டு யூடியூப்பில் பார்க்குறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா எங்களோட வாட்ஸ்அப் குரூப், வாட்ஸ்அப் சேனலில் லிங்க் இருக்கும். அதில் நீங்கள் இணைஞ்சி வாட்ஸ்அப் குரூப், வாட்ஸ்அப் சேனலில் இணைஞ்சி நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் மேலதிக பயன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரி பிள்ளைகள், நாளைக்கு வகுப்புல சந்திப்போம்.